தெரியும் எனக்கு. எனக்கு என்னன்னா அவனை சுத்தி இருக்கவங்க மேலதான் எனக்கு ஹாப்பியா நம்பிக்கை இருப்பேன்னு கிடையாது. தெரியும். அதனால அவங்க சுத்தி இருக்கவங்க தான் காலை வாரி விடுவாங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால நான் பாசிட்டிவா விஜய் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற. சரியா, அவன் வந்து ஓட்டு எடுப்பான். ஆனா அது சத்தியமா ஹிந்துத்துவ ஓட்டு கிடையாது. அது ஒண்ணு அதிமுக ஓட்டு, உங்க ஓட்டு, திமுக ஓட்டு, அவ்வளவுதான். நானே 8% தானே, எப்படியும் 8% எப்படின்னா 8% எடுத்துக்க போறேன். 8% எடுத்தாலும் 8% எல்லாம் எடுக்க மாட்டான். அதுல ஒரு 6% எடுப்பான்ல. 6 சரி எடுத்து 6 எடுத்துக்கணும். எடுத்து என்ன பண்ண போறா? நீங்க 2க்கு போயிருவீங்கடா. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வயசு இல்லடா. நீ அதை பாரு. அண்ணன் போனதுக்கு அப்புறம் வேற யாரு இருக்க? நீ யோசிச்சு பாரு. சாட்டை இரும்பவனத்தை எல்லாம் அண்ணன் பொசிஷன்ல வச்சு பாரு. நாங்க எப்படி போயிட மாட்டீங்க. 20% ஏற போறோம். இப்பவே படிக்கட்டு வச்சு பணமரம் ஏற கண்டிஷன்ல இருக்காரு. நீயும் போச்சுன்னு வச்சுக்குவே, அப்புறம் வந்து இந்த லிஃப்ட் தான் வைக்கணும் பணமரத்துக்கு. எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு பாருங்க. யாராச்சும் ஏறுவாங்களா? இல்லடா அத விளையாட கூட டூஜி. 60 வயசுல வந்து இந்த ஃபிட்னஸ் வந்து ஓகே. 60 வயசு டூஜி. ஏன்னா பார்க்க அப்படி தெரியலன்னு வச்சுக்கோங்க. இல்ல உனக்கும் என்ன அது என்னது, என்ன ஊர் அது? அது என்ன அந்த கர்மத்துக்கு ஒரு ஊர் பேர் வேற. பனையூர்ல வீடு என்ன ரேடிசன், பனையூர்ல வீடு ரேடிசன் ப்ளூல ரூம்னு எல்லாம் போட்டு கொடுத்து ஜிம் எல்லாம் கொடுத்தா நீயும் ஃபிட்டா இருப்ப. என்ன வேணுங்கிற? தெரியலங்க. 60 வயசுல இந்த ஃபிட்னஸ்லாம் ஓகே தாங்க. 2 மகன்கள், 7 கருக்கள், ஆண்மையோட இருக்காரு அண்ணன். வர்ணிச்சுக்கிட்டு இருக்க சொல்றேங்க. இல்ல 2 மரங்கள். அப்புறம் என்ன சொன்ன? அதத்தான் நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு நோட் பண்ண என்ன சொன்னா சொல்றாச்சு. 2 மரங்கள் வேணா விடுங்க. ஒசாய் ஃபீல் பண்ணுவோம். அவன் சொன்னதே வேற அர்த்தத்துல சொல்றான். என்னடா நடந்து போயிடலாம். நான் வந்து இந்த இடத்துல கலைஞரையும் சீமானையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறேன். ஏன் சொல்றேன்னா, கலைஞர் வந்து பேசி பேசியே திமுகவை வளர்த்தாரு. அதே மாதிரிதான் சீமான் அவர்களும் பேசி பேசி தன்னோட போற போக்குல காதல செஞ்சுட்டு போறவரு திமுக வளர்ந்து அண்ணாதுரை உயிரோடு இருக்கும் போதே திமுக ஆட்சிக்கு வந்துருக்கு. அப்படியே கலைஞர் நொட்டினாரு கொண்டு போறாரு. இல்லங்க சரி ஓகே. சொல்லுவார்ல பேசி பேசி வளர்ந்த கழகம். திமுகவை வளர்த்தது 2 பேரு. ஒண்ணு எம்ஜிஆர், இன்னொன்னு அண்ணாதுரை. அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கும் போதே திமுக ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது அவர் பேர்னா மதியழகன். அதுக்கு அடுத்தது ஈவிகே சம்பத். சரியா, இவன் நல்லா தான் திமுக வளர்த்து. கருணாநிதி வந்து ஒரு லாஸ்ட் இந்த இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்கான் திமுக அந்த லெவல்லதான் இருந்தாரு. சரியா, மதியழகன் உடவுனப்பேட்டைக்காரரு. மதியழகன் உடவுனப்பேட்டைக்காரரு. இன்னைக்கு அவர் உருவமே எங்க இருக்கு? திமுக கிடையாது, பிஜேபி இருக்கா, அதிமுக இருக்கா? இல்ல அவங்க தொழில் அது இதுன்னு போயிட்டாங்க. இந்த திருட்டு பசங்களோட சேர்ந்து போய் நம்ம நாசமா போகணுமான்ட்டு. இந்த வக்கீல் மதியழகன் 50 தலைவர்கள் ஒருத்தர் உடவுப்பேட்டைக்காரர். சொல்றேன் அந்த மாதிரி இவர் வந்து பேசி பேசியே கட்சியை வளர்த்தாருன்ற. இவரோட தனி சீமான் கட்சி தான் அது. அதுல யாருமே உரிமை கொண்டாட முடியாது. பேசி பேசி வளர்க்கல, முக்கி வளர்த்தாரு சீமான். இல்லங்க தப்புங்க, அப்படி பேசாதீங்க. இருடா இவர் 2026 முடியட்டும். 2024 விஜய் மைக்க புடிச்சு காமிச்சு ஏதோ 8% வாங்க வச்சுட்டா வளர்த்துட்டான்ற. முடியட்டும், 2024 முடியட்டும். அவன் வளர்த்த கட்சி நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நான் மலங்கிட்டு டிஃபர் ஆகிறேன். நீங்க வந்து விஜய் அந்த ஒரு பாட்டு போட்டதுனால சீமானுக்கு 8% ஓட்டு வந்துச்சுன்றதெல்லாம் ஜோக்கு. அதெல்லாம் சொல்லலாம், நல்ல ஜோக்குன்னு நீ சொல்ல. ஆனா நல்லா ஓட்டு போட்டானுங்கிறது உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். அன்மியூட் பண்ணி பேச. இல்ல அப்படி பார்த்தா விஜய் கட்சி ஆரம்பிக்காம ஒரு நிமிஷம் அவனுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீ வா. விஜய் கட்சி ஆரம்பிக்காம மைக்கு புடிச்சு இந்த சேட்டையெல்லாம் பண்ணாம இருந்திருந்தான்னா ஓட்டு விழுந்திருக்காது. விஜய் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் 2024 நிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை செஞ்சான் பார். அப்பதான் அவன் ஓட்டு அங்க போச்சு. ஓகே, ஐஎம்எஸ் முடிச்சிட்டீங்களா? 2021ல 6.2 வாங்கணும் விவசாய சின்னத்தை வச்சு. 2024 தான் எங்களுக்கு மைக் வந்துச்சு. அப்படி பார்த்தா விஜயோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா 1.8
1.5% தான். அதான் 1.5% 2% தான் விஜய் ஓட்டுன்னு சொல்ல வரீங்களா? இரு நீயே விவசாய சின்னத்துக்கு ஓட்டு கேட்டால் தானே 2G விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் தானே உனக்கே உங்க கட்சி சின்னம் என்னன்னு தெரியல. இல்ல எனக்கு புரியல. இல்ல என்ன சார் 2024ல மைக் தானே நீங்க சொன்னீங்க, மைக்க பிடிச்சதுனாலதான் சொல்லிடுங்க. இல்ல என்ன கிழங்குனா ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். அந்த அசம்ஷன் வந்து பேக்கப் பண்ணலாம். எப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப அவரு வந்து விஜய் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் தான் நான் என்னோட ஓரியன்டேஷன் 2024 எலெக்ஷன் முடிவு வரைக்கும் ஓரளவுக்கு அப்பதான் பண்ணிட்டு இருந்தாரு. மைக் சிம்பிள் உங்களுக்கு நாங்க கொடுத்தோம்ல, நாங்க கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாரு, அதை ஆம்பிளிஃபை பண்றதுக்கு கரெக்டா மைக்கை பிடிச்சி பாட்டுமா மைக் போஸ்ட் அதெல்லாம் விட்டு உங்களை எல்லா ஓட்டையும் அப்ப டிவிகே காரங்களே பாத்தீங்கன்னா சீமானானு தான் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். சரியா? அதனாலதான் சொல்றேன், அப்போ உங்க ஓட்டு வந்து 4% தான் வந்துட்டு போனது. ஏன்னா உங்களுக்கு ரிலவன்ஸும் இல்லை. ஏன்னா அதிமுக மாதிரி பெரிய கட்சிக்கே இறங்குதுன்னா உங்களுக்கு எல்லாம் ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுல வந்து பெரிய பகுதியை நாங்க கொண்டு போயிட்டோம். அந்த காம்பன்சேட் பண்ணது விஜய் தான். இல்ல ப்ரோ, இல்ல நான் பேசுறேன். இப்போ ரொம்ப சிம்பிள். அந்த கோட்டு படம் வரதுக்கு முன்னாடி அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவன் பர்சன்டேஜ் 6.5. ஓகேவா? சட்டமன்றத்துலப்பா, சட்டமன்றத்துல ஃபைன் வாட் எவர் இட் இஸ். சட்டமன்றத்துல 6.5. சரியா? ஐ மீன் பாராளுமன்றத்துல சீமானுக்கு ஏன் ஓட்டு போடணும் 8%? நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாராளுமன்றம் வந்து டைனமிக்ஸ் வேற, சட்டமன்றம் தமிழக மக்கள் மாறி ஓட்டு சொல்றீங்கல்ல, அப்புறம் சீமானுக்கு 8% ஓட்டு போட்டாங்க விஜய்னாலயா? அதெல்லாம் விஜய் ஒரு நாங்க அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது. டைனமிக்ஸ் வேற, இது ஒரு நிமிஷம், இந்த டைனமிக்ஸ் வேற இந்த வேற நாங்க சொல்றது கிடையாது. அதெல்லாம் ஏடிஎம் காரங்க சொல்றது. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டர் தமிழ்நாடு பிஜேபில வராம இருந்துட்டா சீமானோட ஓட்டு 13% இருந்திருக்கு. ஏன்னா 5% ஒரு மாற்றத்துக்கான ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கு வந்தது கண்டிப்பா சீமானுக்கு போயிருக்கு. அண்ணாமலை வந்ததுனால அது இங்க வந்துருச்சு. ஆக்சுவலா அதான் நீங்க எல்லாத்தையும் மாத்திட்டீங்கல்ல, அதனால உங்க அலையன்ஸ்ல ஒரு அடி விழுகும். அதனால நீங்க கூட்டணி எல்லாம் பிரிச்சுட்டு போயிடாதீங்க. அதான் சொல்றேன், இப்ப சீமானுக்கு போகாது, இப்ப அது விஜய்க்கு போயிடும். தெளிவா அன்றதுக்கு விஜய் பேசுறான்ட்டு ஓசை நீ என்ன பண்றது தெரியுமா? பேச பேச திடீர்னு இடையில வந்து செல்ஃப் ஆர்கசம் பண்ற. அது ரொம்ப தவறு. டிபேட் பண்ணும்போது டிபேட் மட்டும் பண்ணு, செல்ஃப் ஆர்கசம் பண்ணாத. அது பேட் ஹேபிட். இல்ல சரி, நீங்க அப்படி அட்டாக் பண்ணக்கூடாது. ஒருத்தர வந்தாருன்னா அவர் கட்சியை பத்தி அட்டாக் பண்ணலடா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டிபேட் பண்ணுன்னு தான் சொல்றேன். நானு டிபேட் பண்ணாம நீ ரூட்டை மாத்தி அதுக்கு போற, அது தவறுன்னு நான் சொல்றேன். அது உங்களோட அதாவது அது எங்களுக்கு ஸ்ட்ரென்த் பாயிண்டா மாறி இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க எடுத்துக்கல அந்த பாயிண்ட், நீங்க ஏத்துக்கலையா? அது எங்களுக்கு பிற கட்சின்னு வச்சுக்கோங்க, அது பாசிட்டிவா இல்லையா அது சொல்லுங்க. நான் அதான் சொல்ல வரேன். நீ சொல்றதுல நாங்க சொல்றது என்னன்னா, அந்த பாயிண்ட் உங்களுக்கு பாசிட்டிவா ஆச்சு மாதிரி அந்த பாயிண்டே உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால, விஜய் தேர்தலில் நிக்கிறதுனால. விஜய் இந்த தேர்தலில் நிக்கலன்னா அந்த பாசிட்டிவிட்டியா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50%. போன தடவை 100% வந்தது 50%. அந்த பாசிட்டிவிட்டி இந்த தடவை நெகட்டிவிட்டி ஆக போறது காரணம் விஜய் வந்து இந்த தேர்தலில் நிக்கிறான், அதனால உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஆக போகுதுன்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. சரி விடுங்க, 6 மாசத்துல தெரிஞ்சிரும்ல. 6 மாசமா 7 மாசம் எடப்பாடி இது பண்ற. இன்னும் 10 மாசம் இருக்குன்னு அந்த சந்தோஷத்துல இருக்கேன். நீ பாட்டுக்கு 6 மாசம் குறைக்கிற. அவர் வந்து இந்த கணக்கு தானே சொல்லுவாரு. 8 முழு நிலவு இருக்கு, 8 அமாவாசை இருக்குன்னு தானே சொல்லுவாரு. அவரு என்ன சொல்லுவாரு? ஸ்டாலின் சொல்றது. ஏங்க அந்த இவர் சொன்னாருங்க புதுக்கோட்டை, அந்த அவர் பேர் என்ன, ஏடிஎம் அவர் பேர் மறந்து போச்சு. விஜயபாஸ்கர். ஆமா, அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்வர் ராஜா இல்ல விஜயபாஸ்கர். அந்த அஜித் குமார் அந்த இது அப்ப வந்து அந்த போராட்டத்துக்கு அப்ப சொல்லிட்டு இருந்தாரு, இன்னும் 8 அமாவாசை இருக்கு, 9 அமாவாசை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்குது. சீமான் எப்படி 4% கம்மியா மாட்டோம்? 4% ஓட்டு 20% அடிப்போம். விஜய் வந்து ஒரு 8%. சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ காமெடி பேசிட்டு இருக்கான். காமெடி பண்ண கூடாது.
இந்த 8% விஜய் வந்து ஒரு 20% 8%. சொல்லும் போது 13% இல்ல 12% டூஜி, எடுத்த பிஜேபி நான் அப்ப இல்ல 25 ரெக்கார்டோட சொல்றாங்க. டூஜி நான் ரெக்கார்டோட பேசுறேன். என்ன சொல்றேன்னா எந்த 1.1% வரும்போது இல்ல சொல்றீங்க கேளுங்க. இல்ல 1.1% இல்ல இல்ல வரும்போது அது ஒரு கேவலமான லாஜிக் கோசை. நீ வந்து ஸ்கொயர் ரூட் போட்டு நீ சொல்லுவ இல்ல சாவடிச்சு இல்ல இன்டூ இல்ல 2 இல்ல போட்டு அப்படி சொல்லுவ. அப்படி இல்ல. நான் சொல்லியே முடிக்க ஸ்கொயர் 1 ரூட்லாம் போடல. 1 இருந்துச்சு 2 சரி இருந்துச்சு 2 இருந்துச்சு 4 இருந்துச்சு அப்படி 4 அப்படி 8 இல்ல ஆச்சு. அப்படி ஒரு இல்ல 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 இவரு இருங்க அர்ஜுன் இருங்க நான் 6 வச்சுட்டேன். இவரு ஒரு அடங்க நிமிஷம் 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 4 கோடி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. அதுல வந்து 1%னா எவ்வளவு? ஐஎம்எஸ் இருங்க, நான் அந்த பாயிண்டே சொல்ல வரல. இரு டபுள் நீ ஆர்டர் பத்தி சொல்லு. நான் சொல்ல வரல. நீ இருங்க முதல்ல என் கேட்ட பாயிண்ட் நீ இல்ல முதல்ல இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல உன் நான் பாயிண்ட் அவங்களே இன்னும் என்னன்னு பாயிண்ட்ல முதல்ல சொல்றதே சொல்றேன். வரல. பாயிண்ட் அதாவது ஆ, 1.1 பாயிண்ட் வரும்போது இதுதான் வித்தியாசமா லிமிட்னு சொல்றேன். சொன்னாங்க. அதாவது இதுதான் லிமிட்னு சொன்னாங்க. இதுக்கு மேல ஏறாது இந்த கட்சிக்கு ஓட்டு, அவ்வளவுதான், இதுதான் இதான் முடிஞ்சுனாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3%, அதுக்கப்புறம் இதான் லிமிட் இதுதான் சொன்னாங்க. இப்ப 8% இல்ல 8 இருந்து குறையும் அப்படின்னாங்க. திருப்பி 6 எடுக்கும்போது 6 பாயிண்ட் அப்போ முடிஞ்சுச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே ஏறாது, இதே மாதிரி 3 8 2 வரும்னு சொன்னாங்க. இப்ப திருப்பி 8 ஏறி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் குறையும்னு சொல்லும் போதெல்லாம் ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வாட்டியும் இன்க்ரீஸ் தான் ஆகும் நான் சரி சொல்றேன். சரி ரைட் ஓகே நீ சொல்லிட்டியா? 1 கோடி ஐஎம்எஸ் ஒரு வாக்காளர் நிமிஷம் 4 கோடி வாக்காளர்கள்ல 1%னா எவ்வளவு? 3 லட்சம் நினைக்கிறேன், 4 லட்சம் அந்த இவனை பர்சன்டேஜ் எதையாவது வந்தது. வச்சு அடிங்கப்பா. அப்ப ஓசாயிட்டு எனக்கு ஒரு 10,000 பெட்டு கட்டி விடுங்கப்பா. 4 லட்சம் 4 8% கீழே லட்சம் குறையும். சரியா? 3 லட்சம் இல்ல 4 லட்சம் 4 சரியா? லட்சம் தான். 4 லட்சம் 8 லட்சம் ஆகிறதுக்கும் என்ன 30 லட்சம் 60 லட்சம் ஆகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பெரிய வித்தியாசம் இருக்கு. நீ தேவையில்லாம நீ கன்ஃபியூஸ் ஆகுற. விட்டுற அந்த இதை. உங்களுக்கு அவ்வளவு இது இல்ல, சீன் இல்ல. இங்க வேற சீரியஸா பேசிட்டு இருக்க இல்ல முடியல. நீ எதுக்கு உங்க வச்சு எல்லாம் சரி கொண்டு சரி வர? ஐஎம்எஸ் அப்போ இப்ப இவரு கூட சொல்லலாம்ல இந்த மாதிரி. இப்ப அண்ணாமலை ப்ரோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் ஓட்டு 18% வந்து கூட்டணி ஆமா ஓட்டு. ஆமா இப்ப அவர் இல்ல, குறையும். இப்போ உங்களுக்கு குறையும்ல. குறையும். நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். வேற அது விஜய்க்கு போகும். நாங்க என்ன மாற்றத்துக்கான இன்க்ரீஸ் ஓட்டு விஜய்க்கு போகும். இல்ல நீங்க நாங்க மட்டும் என்ன விஜய்க்கு இவன போகணும் மாதிரி எப்படி 16 சொல்றீங்க? வரும் எங்களுக்கு 16 வரும் வரும் நாங்க 20 சொல்றோம். 16 வரும் அது 20 வரும் எல்லாமே சொல்றோம். இருங்க ஐஎம்எஸ் கொஞ்சம் இருங்க. என்டிகே பிஜேபி சரிங்களா, எல்லாருக்குமே இந்த ஓட்டு மாற்றத்துக்கான ஓட்டு. இப்போ என்டிகேவோட ஸ்ட்ராங்கான தமிழிசை கட்சி கொஞ்சம் ஈவேராவோடவே நாங்கள் நக்கிக்கிறோம் அப்படின்ட்டு வந்திருக்கிறது டிவிக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த தீண்டாமை விடாது. அவருக்கு கன்ஃபார்மாக போக அவங்க விசிபிலிட்டியும் ரொம்ப அதிகம். சரிங்களா, அமைப்பு உங்களுக்கு இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு அதை விடவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஒரே வருஷத்துல. அதனால தான் சொல்றேன், நம்மெல்லாம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு எழுதுறது அவன் ஒரே எலெக்ஷன் எடுத்துட்டு போயிடுவான். ஆனா சஸ்டெயின் ஆகுமானது ரெண்டாவது. அடுத்தது நான் அதே பாயிண்ட் தான் நான் சொன்னேன். இப்போ அண்ணாமலை இல்லாம இருந்தா 2024 சீமானோட ஓட் பர்சன்டேஜ் 12-13% மேல போயிருக்கு. அவ்வளோ வீக் அதிமுக. சரியா, அண்ணாமலை வந்ததுனால அந்த நியூட்ரல் ஓட்ல 5% ஆட்டி எங்க கூட்டணி கொண்டு வந்து விட்டாரு. அதுக்கு மேலேயே வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், இப்ப அண்ணாமலை வந்து ஆக்டிவா பண்ண மாட்டாரு அதிமுக ஆதரவா. எடப்பாடிக்கு அவருக்கு ஆதரவு. அதனால அது எங்க போகும்னா, அந்த அண்ணாமலைக்கு இதான் இபிஎஸ் தோக்கடிங்கிறதுக்காக திமுக பிடிக்காதவங்க எல்லாம் இல்ல டிவி எடுத்துருவாங்க. இல்ல பிளஸ் டூஜி, உங்க அண்ணா அதாவது வந்து கம்மியா இருக்காம உங்க அண்ணா போய் தீவிரவாதி எல்லாம் டேடி அப்படின்னு சொல்லிட்டான். அதனால உங்க அண்ணனுக்கு வராது. இல்ல டூஜி, இப்ப இதெல்லாம் எப்படின்னா, வந்துருக்கு இப்ப உங்களுக்கு நீங்க ஆக்சுவலா. சொன்னீங்க இல்லையா, நான் வந்து விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்ட்டு. நீங்க அந்த மாதிரிதான் நீங்க நாம் தமிழரை பண்றீங்க, நான் பாக்குறேன். நான் சொல்லும்போது நீங்க சொன்னீங்கல்ல இல்ல இல்ல இதுதான் நான் அண்டர் இல்ல எஸ்டிமேட் எல்லாம் 2026 பண்ணல. சரி நம்ம பாக்குறோம். இவரு என்னோட தம்பி கருத்து தம்பி ஓசாயி உங்க கட்சியோட ஒவ்வொருத்தரா சீரியஸ் பேசுங்கப்பா அவர்கிட்ட. இல்ல உங்க 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 கட்சி பேச்சே பேசல. நாங்க ஜென்ரலா பேசுறோம். அதுக்கு வா, ஜென்ரல் டாபிக் வா. இப்போ வந்து நாத்தாக்கா எங்க கணக்கு சொல்ற எங்க கணக்கு சொல்ற நாத்தாக்கா ஒரு 4%, விஜய் ஒரு 8%, எடப்பாடி 2 பேர். எடப்பாடி இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி எல்லாம் சேர்ந்து எவ்வளவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? நான் அப்படி சொல்லட்டா? சரி, நான் நீ வந்து நீ இரு, ஒரு நிமிஷம் இரு. நான் இவங்க பொதுவாக ஒரு கருத்து கேட்டிருக்கேன். நீ மறுபடியும் உங்க கட்சிக்குள்ளே எடுத்துட்டு போகாத. இது சீமான் கட்சி பத்தின டாபிக் இல்ல, இது ஜெனரலா 2026 எலெக்ஷன் டாபிக். நீ அப்படி சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங்க கட்சி இவ்வளவு எடுக்குன்னு சொல்லிட்டு முடியும். கணக்கு சொல்லாத. சொல்லு, இப்ப சொல்லு, எத்தனை எடுப்பீங்க? ஒரு கட்சி எவ்வளவு எடுக்க சொல்லு. இப்ப நாங்க என்னோட கட்சியை சொல்லணுமா, எல்லாருக்கும் சொல்லணுமா? எல்லாத்துக்கும் சொல்லணும். நான் இப்ப எல்லாத்துக்கும் தானே சொல்றேன். ஓகே, நாம் தமிழ் வந்து ஒரு 16 இருந்து 20% எடுக்கும். அதே மாதிரி 2000 ரூபாய் பெட் நான் கட்டுறேன், கன்ஃபார்ம் எடுக்காது. பாக்கி சொல்லிட்டு டூஜி அப்புறம் நீங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் பெட்டு. நான் ஒரு 1000 ரூபாய் இல்ல ஐஎம்எஸ்
ஓ இன்னைக்கா என்னை கட்ட விடுங்க 8% வர மாட்டானுங்க. சாய் உனக்காக நான் தான் பேசியிருக்கேன் எல்லாரும் கூடயும், நீ எனக்கு தான் முதல்ல கட்டுற. நானும் தான் பேசுறேன். ஏங்க, சரி இருங்க இருங்க எல்லா என் பாயிண்ட்ஸும் மாச சம்பளமே 2000 தான். டேய் விஜய் இங்க வேற விஜய் இருங்க எவ்வளவு இருங்க எடுப்பா அது சொல்லு தொடங்க. ஓசாய். விஜய் வந்து 6% எடுப்பான், 6 to 8 எடுப்பான். 6 நீங்களே நீங்க 20 16 to 20 விஜய் 8%. ஆமா 6 to 8 8 முடிக்காதீங்க, அந்த ஒரு ஆவரேஜ் புடிங்க. சரி 6 to 8. ஆமா இது என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணி எவ்வளவு எடுக்குன்னு எதிர்பார்க்கிறேன்? நீங்க வந்து ஒரு 20 எடுப்பீங்க. 20 அதாவது உங்களுக்கு ஈக்குவலா? ஆமா அதாவது நாங்க Okay. வந்து உங்க சரி. ஆமா ரிமைனிங் திமுக திமுக வா அடுத்து வா. அந்த இது அவங்க தான் எடுத்துப்பானுங்க ரிமைனிங். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? நீங்க ஒரு 20, நாங்க ஒரு 20, 40, விஜய் ஒரு 8, 48. அப்ப 52% போயிருங்கிறீங்க. எல்லாரும் 100% ஓட்டு போட மாட்டாங்கல்ல, அந்த மக்களுக்கு தானே போடுவாங்க. விழுகிற ஓட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ் தான் கணக்கு போடுவாங்க. விழுந்த அது வந்து மொத்தத்துக்கெல்லாம் கணக்கு போட மாட்டாங்க. இப்ப விழுந்திருக்கா 4 கோடி ஓட்டு விழுந்திருக்கா, 4 கோடியில் எத்தனை % வந்திருக்குன்னு தான் கணக்கு போடுவாங்க. அப்படி பார்த்தா அப்பனா உங்களுக்கு கொஞ்சம் ஏத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு 20 எடுங்க, 25 சரி எடுப்பீங்க. உங்களுக்கு ஒரு 3 ஏத்திட்டு அங்க ஒரு 2 குறைச்சிக்கலாம். ஆமா ஆமா சரி எங்களுக்கு 25 உங்களுக்கு 20. அப்பவும் வந்து 52ல 5 போச்சுன்னா 48%. ஆமா அந்த அளவுக்கு எடுப்பானுங்க. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருங்கிற. ஆமா அப்புறம் உங்க அண்ணன் 20% எடுத்த என்ன பண்ண போறாரு? நாங்க அதுக்கப்புறமா 2031ல இல்ல அப்போ எனக்கு புரியல. அப்போ திமுக ஆட்சிக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? ஐஎம்எஸ் கேக்குறீங்களா தூக்கி யார்கிட்ட கேக்குறீங்க? இல்ல உங்ககிட்ட தான் கேக்குறேன். ரியாலிட்டியா இங்க பேசுறேன் நான் வந்து. இல்ல நீ ரியாலிட்டியா அன்னைக்கு உங்க ஆளுகளை என்ன வாய் விடுறானுங்க எங்கிட்ட வந்து, நீங்க தான் ஓட்ட பிரிச்சு அதிமுக தோக்கெடுத்து திமுக ஏன்னா நீ தான் உட்காந்து ஓட்ட அதிமுக தோக்கிறது. இந்த வாட்டி நாங்க உள்ள போவோங்கிற நீங்க ஆப்போனன்ட்டா என்ன பண்றீங்க? நாங்க போனா டேமேஜ் பண்ணுவோம், நாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள இந்த வாட்டி என்ட்ரு ஆவோம். இந்த தடவை அசம்பிளி எலெக்ஷன் வேணும், அசம்பிளி எலெக்ஷன் சட்டசபைக்குள்ள போவோம். அது நீ கண்டினியூஸா போய் சொல்றியா, உனக்கே இப்ப இதாயிடுது, கன்ஃபியூஸ் ஆயிட்டு அதையே சொல்லி வாய் இந்த வாட்டி ரைட்டு. உனக்கும் பாதகம் இல்லாம எங்க ஆளுகளுக்கு இது இல்லாம நான் ஒரு நியாயமான பெட்டு சொல்றேன், அதுல கட்டுங்க. சரியா? சீமான் இந்த தடவை ஜெயிச்சிருவார், எம்எல்ஏ ஆயிடுவார், ஆக மாட்டார். இதுல கட்டுங்க பெட்ட. கட்டுறாச்சு இதுல கட்டுறா ஓசாய் கட்டலாம். 1000 ரூபாய் ஓசாய், 1000 ரூபாய் சீமான் ஆக மாட்டாரு ஓசாய். நீ சீமான் ஆகுறாரு, நீ கட்டுற, அதான் நீ சீமான் எனக்கு தர மரியாதை. இல்ல அதெல்லாம் கட்டிடுவேன். இந்த வாட்டி அண்ணன் கண்டிப்பா போவாரு. ஆனா என்னன்னா இவங்க எந்த சிவகங்கைன்னு சொல்லியிருக்காரு, எங்கேயா போவாரு? சட்டசபைக்குள்ள போவாருங்க. ஓசாய் 20% எடுப்போங்கிறத உனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆள் பண்ணுவாரு கன்ஃபார்மா. நானும் அப்ப அதை கட்டு. நீ அவன் என்ன மொத்த சம்பளத்தையும் 1000 ரூபாய் கேக்குறான். கட்டு. ஏய் ஷூரா ஓசாய், நான் ட்வீட் போட போறேன். ட்வீட் போட்ட அப்புறம் நீ பண்ணுங்க இருங்க. ஓசாய் வெர்சஸ் அஜு 1000 rupees பெட். 2G நீங்க வாங்க, நீ உங்களுக்கு ஓசாய் எவ்வளவு பெட்? 20 போட்டு 10,000 ரூபாய் பெட். அவ்வளவுதான். அவன் தான் 8000 ரூபாய். அவன் தான் 8000 ரூபாய். 1000 ரூபாய் கட்டிக்கிறான். சரி 1000 ரூபாய் பாவம் நம்ம 1000 ரூபாய் கட்டுறோம். ஓசாய் இருங்க, எதுக்கு கட்டுறீங்க? சும்மா கட்டுறேனா? சீமான் வந்து ஜெயிக்க மாட்டாரு, எம்எல்ஏ ஆக மாட்டாரு. ஓகே மாட்டிக்கிட்ட. யோ நாட்டாம மத்ததுக்கெல்லாம் குதிப்பி இல்ல. பேசும்போது வந்து எத்தனை பேர்? ஒரு 5 பேர் வச்சா 5000 ஆக்கி அதெல்லாம் அப்படி இல்ல. உனக்கு 8000 ரூபாய் ரொம்ப கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி 1000 ரூபாய் தான். அதுக்கு மேல கேட்கக்கூடாது. 1000 ரூபாய் தான். என்ன ஜெயிப்பாருன்னா ஜெயிக்க மாட்டாருன்னா ஜெயிக்க மாட்டா. ஓசாயி 3000 ரூபாய் பெட்டு கட்டி இருக்க, ஆளுக்கு 1000 வச்சிருக்கணும். ட்வீட்டர் போட்டுறாஜு. இருங்க, என்ன 2 பேரு தான், 3 பேரு லிமிட் அதிகம். அண்ணாமலை அக்காக்கு வேற போட்டு வச்சிருக்கேன். 8000 ரூபாய் வச்சிருக்கேன். 8000 ரூபாயில 3000 ரூபாய் போனா 3 பேத்துக்கு மேல வேண்டாம். மாதேஷ் உனக்கு வேற பெட்டு கரெக்ட் பண்ணி தரேன். நீ முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். வேற பெட்டு கரெக்ட் பண்ணி தரேன். 3000 ரூபாய் 3 பேர் பாரு. ஆள் ஜாஸ்தியா டக்குனு முடிச்சு விடாது, மேட்டர் முடிப்போம்.
முடிச்சு டேய் விடு, 3 ரூபா அவ்வளவுதான் தான். விவசாயி. சரி சரி 3 பேர் 3 ஓகே. பேரு. சரி ஓகே. அடுத்த ஏரம் விவசாயி. ஏதாவது சொல்லுங்க. இதா போட்டுறா, ட்வீட்டா போட்டுறா. விவசாயி ஆமா பத்திரமா தூக்கி இருக்கு. உங்க போட்டுட்டு அண்ணன் இருக்கேன். உன்னை கூப்பிட்டு அடிச்சிடாம தனியா பாத்துக்கோ. அடி அடின்னு வெளுத்து. ஓகே, என்டிகே சைட்ல இருந்து எனக்கு இது வரைக்கும் 11,000 வருமானம். சரி, நீ அந்த 16 to 20 சொன்னீங்க, அதுல நீ கான்பிடென்டா இருக்கியா? அதுல கான்பிடண்டா தான் இருக்கு. ஆனா இது அவ்வளவுதான், இந்த பெட்டுக்கு முடிஞ்சு ரெண்டும் ஒண்ணுதான். அந்த சரி பெட்டு வா, முடிஞ்சு அடுத்த வேற. பெட்டு வைக்கலாம். அண்ணன் ஜெயிப்பாரா இல்லங்கிறது பெட்டு முடிஞ்சது, அதை விட்டுரு, அதை பத்தி பேச வேண்டாம். இது இப்ப நீ 16 to 20ல நீ கான்பிடென்டா? கான்பிடன்ட் எம்எஸ், ஆனா காசு கிடையாது. என்ன இப்படி சொன்னா பாருங்க. முடிஞ்சா வேற யாரு முடிஞ்சு. போட்டிருக்கா? 2G சரி 2G சரி, வேற யாரு உனக்கு ஒரே ஆப்ஷன். இதுக்கு நீ வந்து ஒரு ஆளுக்கு கட்டினா போதும், 3 பேருக்கு கட்ட வேண்டியது இல்ல. 16 to 20 நீ கான்பிடென்டா? அதெல்லாம் இல்ல, வேணா அப்ப இதுல இந்த 3 பேர்ல இருந்து அந்த ஒரு ஆளுக்கு அந்த டீல மாத்திக்கோங்க. அந்த 3 பேர் மேட்டர் முடிஞ்சது. அதை சும்மா அது சும்மா நியாயமா தெரிவாரு. அந்த 3 இருக்கும். பேர்த்தோட விஷயம் முடிஞ்சது. அந்த 3 பேர்த்தோட மேட்டர் முடிஞ்சது, அதை விட்டுரு. அவ்வளவுதான். இதுக்கு வா. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும், ஒரு பெட்டுக்கு 4 16 பெட்டுக்கு வைக்க இல்ல, முடியும். அதெல்லாம் கிடையாது. 16 to 20க்கு நீ கான்பிடென்டா? சரி, ஒரு பண்ணலாம். 2000 ரூபாய் கட்டு, 2000 ரூபாய் கட்டு, அதுல இருந்து ஒரு அப்படி ஆள் இல்ல, என்ன எடுத்துடலாம். சொல்றேன்னா அஜி ப்ரோ வேணா நீங்க ஒண்ணு வேற எதுவும் மாத்திக்கங்க. அதெல்லாம் மாத்த முடியாது. 2000 ரூபாய் 2000 rupees. இருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெட் வந்து நானு 2G வேற யாரு கட்டினா? நீங்க தான் கட்டினீங்க. நாட்டாம. அதுக்கப்புறமா தான் நாட்டாம எனக்கு குறுக்கல அந்த. சரி இரு அந்த ட்வீட் கம்பல் பண்ணது இங்க வேற ஓசாய். ஓகே, நீ சொல்ற மாதிரி அதுல இருந்து ஒரு ஆள் எடுக்கலாம். ஆனா 2000 ரூபாய் கட்டணும். இதுக்கு ஓகேவா உனக்கு? அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தாலும் அதுதான். இப்ப அது 2000 ரூபாய் பாத்துறா, நியாயமே இல்ல. கண்டுபிடிச்சிட்டா. ஓகே, நான் ட்வீட் போடுறேன். சரியா? நியாயமா நடந்துக்கணும். போடுங்க. நாங்க வந்து விஷயமா போடு. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓசை எப்ப தெரியல. ஏப்பா பிரிச்சுக்கலாம்ல பெட்டு? 1500 1500 எத்தனை ரூபா கட்டிக்கிறான்? இப்ப 3 ரூபா தான் கட்டியிருக்கான். 3 பேருக்கு 3 ரூபாயா, 2 பேருக்கு 3 ரூபாயா? 3 பேருக்கு 3 ரூபா. ஆளுக்கு 1000. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 16 to 20 இருக்குல்ல, அதுலயே ஒரு 1500 ரூபாய் கட்டி விட்டீங்கன்னா. இவன் கட்ட மாட்டானா? ஆமா, இருக்கிறதான் கொடுக்க முடியும். சரி, 3000 ரூபாய் மொத்தமா கட்டியிருக்கியா நீ இப்போ இந்த ஒரு பெட்டுக்கு? நீங்க என்ன கணக்கு போறீங்க? உங்களுக்கு 1000, அஜித் ப்ரோக்கு 1000, நாட்டாம இல்ல அதான் இப்ப அது என்ன கணக்குன்னா, இப்ப நீ எவ்வளவு கட்டியிருக்க, நாங்க எவ்வளவு பெண்ணு வேணா சேர்ந்துக்கலாம். ஆனா நாங்க வந்து அந்த பிரைஸ் அமௌண்ட் வந்து நீங்க பாருங்களேன், எனக்கு நான் ஒரு ஆள் 3 அண்ணன், நீங்களா செப்பரேட்டா 1000 தான் கட்டிருக்கீங்க. நியாயமே இல்லை. ஆமா, அதான் சொல்றேன். உனக்கு வந்தா பல்கா வரும், போனாலும் ஈக்குவலா தான் போகும். அது ஒண்ணும் பண்ண டேய் இங்க பாரு, நீ அதை அப்படி பார்க்காத. இவங்களுக்கு வந்து நஷ்டமானா 1000 ரூபாய் நஷ்டம், உனக்கு லாபம் வந்தா 3000 ரூபாய் லாபம். அப்படி பாரு. எனக்கு உங்க இந்த 3 பேர் நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. காசு 1000 ரூபாய் போக போகுதுன்ட்டு. சூப்பர். இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வேணும். இந்த கான்ஃபிடென்ட்டா இருக்க. இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். 1000 2000 பண்ணுங்கற. நானு நீதான் ஒத்துக்க மாட்டேங்கிற. சொல்றேன்னா அமௌண்ட் இல்ல. இதுக்குதான் உண்மையான தமிழர் தமிழ் அண்ணா வேணுங்க. 5000 விட்டு இருந்திருப்பாரு. நீங்க அவர் இப்படிதான் ஏமாத்தி. இல்ல அது கரெக்ட்டா செய்வாரு. நியாயமா பெட்டு கட்டி 2 பெட்டு வலுவா கட்டியிருக்கேன். ஒண்ணு வந்து அவர் என்டிக்கு 37% எடுத்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும், சீமான் சிஎம் ஆவன்ட்டு 5000 ரூபாய் கட்டினாரு. அது கட்டிட்டேன். அடுத்தது அவரே என்கிட்ட வந்தாரு, பிஜேபி ஒரு எம்எல்ஏ சீட் கூட தமிழ்நாட்டுல ஜெயிக்காதுனாரு. நான் ஒன்னாவது ஜெயிக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டேன். 10,000 ரூபாய். நீ என்னடான்னா, நீ 16 to 20% கட்டுறதுக்கு நீ இந்த பம்பு பம்புற. அந்த மனுஷன் பேர் அசால்ட்டா எடுத்து வீசுறாரு. ஒரு பெரிய பணக்காரரு, நான் ஏழ்மை நிலையில வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னப்பா ஏழ்மை நிலையில வாழ்ற ஒண்ணு என்ன இதுவா பண்ண சொல்றான்? வேற ஏதாவது பண்ண சொல்றா? 1 லட்சம் ரூபாய்க்கு பெட்டு கட்டுனா சொல்றான், 1000 ரூபாய்க்கு கட்டுனான்னு சொல்றான். இது போதும் இருங்க. 3 ஆல்ரெடி அண்ணாமலை அக்கா கட்டியிருக்கேன். அதனால முதல்ல இதுல ஜெயிச்சுட்டு வரேன். என்ன அண்ணாமலை எனக்கு என்ன கட்டியிருக்க? அவங்க 8% இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அண்ணாமலை என்ன இருக்க மாட்டேன். இல்ல அண்ணாமலை என்ன பிக்சர்ல இருக்க மாட்டாரு. அப்புறம் அவரு பேர்ல எதுக்கு நீ பெட்டு கட்டின? அதெல்லாம் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஏமாத்தாதீங்க உள்ள வந்து. நான் ஏமாத்தல. நீ யார்கிட்ட பெட்டு கட்டினேன்னு எனக்கு தெரியாது. நான் உள்ளத சொல்றேன். அவரு பாஜக பேர்ல கட்டுறியா, அண்ணாமலை என்ன பேர்ல கட்டுறியா? அண்ணாமலை என்ன பிக்சர்ல இல்ல.
அப்ப நீங்க இல்ல எம்எஸ், இது வேற பெட். ஓசை போட்டு குழப்பாதீங்க. இப்ப உள்ளத மட்டும் பேசுங்க. அத அவதார் பாத்துக்கிடுவாங்க. நீங்க குழப்ப கூடாது என்ன? வேற வேற. ஏங்க, இல்லக்கா எந்த அதனால எந்த பெட்டா இருந்தாலும் ட்வீட் வந்திருக்கணும், அப்பதான் செல்லுபடியாகும். அது வச்சிருக்கோம். அவதார் அனுப்பி அவதார் அதுக்கு. ஓசை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆளு காணாம போயிரும். இப்பமே எதுக்கும் புடிச்சு வச்சுக்கிடுங்க. அப்படி சொல்ற வார்த்தையை தவிர பழக்கம் இல்லக்கா, கவலைப்படாது. அவ்வளவு பெட்டு கட்டியிருக்கீங்க, அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்ல, எனக்கு நான் எல்லாத்தையும் வாங்கணும்ல. குடுக்கறதா இருந்தா ஓடி நீங்க போயிருவீங்கல்ல, அதான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க யாரும் எஸ் ஆகாதீங்க, அதுதான் எனக்கு முக்கியம். நாங்களாம் யோ போகவே நாங்க மாட்டோம். எத்த ஆக இங்கதான் இருப்போம். மாட்டோம். அஜி என்ன அஜி பொது மனுஷன் கிட்ட அஜி ப்ரோ தான் இப்பவே பேரையும் ப்ரொஃபைலையும் மாத்திட்டு வந்துருவாரு, கண்டுபிடிக்க கஷ்டமா இல்ல இருக்கும் இல்ல ப்ரோ. இப்பவே பொது மனுஷன் கிட்ட காசை கொடுத்துருவோம். எல்லாரும் எனக்கு அனுப்பிச்சிருங்க, நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இல்ல, இது எனக்கு நம்பிக்கை இல்லை. ரொம்ப இருக்கு. ஓகேப்பா, ட்வீட் போட்டாச்சு. நான் டேக் பண்ணிருக்கேன் உசாய். எஸ்எஸ் எடுத்து எனக்கு டிஎம்ல அனுப்பிச்சு விட்ருங்க. வேற ஸ்பேஸ்ல ஷேர் பண்ண முடியாதா? ஷிட். ட்வீட் வந்துருச்சா உசாய்? எங்கடா போட்டோவே இல்ல ட்வீட் நீ? இல்ல அந்த சாட்ல ஏதோ போட்டு இல்ல சாட்ல எல்லாம் போல, எனக்கு வெப் யூஸ் பண்றதுனால போட முடியல. உன டேக் பண்ணிருக்கேன் பாரு உசாய். என்னைய மட்டும் டாக் பண்ணிருக்கீங்க, உங்க ஐடியும் டாக் பண்ணிட்டு தான் நம்ம 3 பேர் இருக்கோம். அத மட்டும் பேரா எழுதி வச்சிருக்கீங்க. 2G நாட்டாமே நாங்க மட்டும் தான் இருக்கோம் இங்க. நான் ப்ளூ டிக் இல்ல, எனக்கு ஸ்கேரக்டர்ஸ் பத்தாதுடா எனக்கு. 2G ஆகஸ்ட் வரையும் எனக்கு ஒரு எனக்கு 100 வரவே ரூபாய் இல்லையடா. தருவாங்க. ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க மேல. நீங்க என்னைய மட்டும் டாக் பண்ண எப்படி எல்லாருக்கும் காட்டும்? ஓகேடா, உனக்கு நான் இது பண்ணிக்கிறேன். நான் போடுறதா இப்போ என்ன வேணும்? இப்போ நான் போட்டுமா? போட்டாச்சு. அஜு 2G நாட்டாமை வந்து சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக மாட்டார். ஓசாய் வந்து சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். ஓசாய் ஜெயித்தால் அவர் தலா 1000 என்ற கணக்கில் 3000 பெறுவார். தோற்றால் அவர் எங்களுக்கு தலா 1000 கொடுப்பார். அவ்வளவுதான். இது எஸ்எஸ் எடுத்து உன் டிஎம்ல அனுப்பிச்சிட்டேன். இதான் ப்ரூஃப். நீ அழிச்சாலும் நான் அழிக்க முடியாது. எவனாவது டிஎன் பாலிசி டேக் பண்ணி எங்களை மாட்டி விட்டீங்க. அதுக்கப்புறம் இப்ப டெலீட் பண்ணிரு, போதும், ஒன்னும் பேசல. அவனுக்கு டிஎம்ல பப்ளிக்கா போடக்கூடாது. இல்ல நீ எஸ்எஸ் எடுத்து வச்சுக்கோ. எஸ்எஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு நீங்க ஆகஸ்ட்ல கண்டிப்பா 100 ரூபாய் தர வேண்டி இருக்கும் போல. போற போக்க கூட்டணி உடையாது போல இருக்கு. உடையாது, நான் தான் ஜெயிச்சேன். அண்ணாமலையாக்கா, நீங்க மட்டும் 100 ரூபாய் கட்டிருக்கீங்க, என்னது? நாங்கெல்லாம் விரலுக்கு தக்க பேசுவோம், விரலுக்கு தக்க மோதிரம் போடணும், சரியா? வாயா கொடுக்க கூடாது. ஏன்க்கா அவனை இப்ப பயமுத்துறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்ல, அந்த பையன் மந்த்லி சேலரி எவ்வளவு கம்மியா சொன்னாங்க, அவ்வளவு வச்சுக்கிட்டு இவ்வளவு கட்டுறாங்கன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறேன். உங்க மந்த்லி சேலரி சொன்னாங்க, கேக் அவங்க கவனிச்சிங்களா நீங்கன்னு தெரியல, எனக்கு ஷாக் ஆயிட்டேன். தைரியத்தை பாராட்டுறேன் விவசாயி. உன் பேர்ல வந்து ஒரு நாள் வந்துட்டு நல்லா ஹோட்டல்ல பஃபே சாப்பிட்டு வரலாம், பார்பிக்யூல. ஏங்க அண்ணாமலை, அவன் சொன்னது சின்ன 8 இல்ல, பெரிய 8. ஓ அப்படியா? சரி உசை, நம்ம உனக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து கம்மி. தமிழ்ல அண்ணாவோட அண்ணன் அப்புறம் எவ்வளவு மாசம் கட்டுறாரு? அப்படி கேட்டி பழங்கடா. தமிழ் என்ன ஃபாரின்? அவர் என்ன உங்ககிட்ட எல்லாம் கட்டுறாரு, எங்க கிட்ட மட்டும் ஏன்னா அவர் வந்து அந்த சந்தானம் இதுல வர மாதிரி முடியே இல்லைனாலும் வாரம் சலூன் வர கஷ்டம் மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு வந்து என்கிட்ட காசு கொடுத்துருக்காங்க. போன எலெக்ஷன்ல 2000 ஃபர்ஸ்ட் ஆளா அவரு தான் கொடுத்தாரு. என்ன கட்டினாரு? ஏதோ கட்டினாரு, அவர் கூட பெட்டு கட்டிருக்காங்க, கொடுத்துட்டாரு. அடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது, அன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்தாரு 2000. தம்பி அனுப்பிச்சப்பா உனக்கு அப்படின்ட்டு அவதான் அனுப்பிச்சாரு. மனுஷன் அப்படி இருக்கணும் தமிழன்னா. இன்னும் தமிழ காசை கட்ட மாட்டேற, வெளியெடுக்க மாட்டேற.
எந்த தொகுதியில நிக்கிறதா இருக்காப்ல சாய் அண்ணன்? சிவகங்கை. ஓகே. சிவகங்கையில நிக்க போறாரு. ஏன் அப்புறம் போன வாட்டி சென்னை எண்ணூர் தான் நின்னாரு போன வாட்டி. ஆமா, அது அந்த சிவகங்கையில அணுமின் நிலையத்தை வந்து விரிவாக்கம் பண்றதுக்காக அதுக்கு எதிர்த்து நிக்கணுங்கிற மாதிரி நின்னாரு. சிவகங்கையில எனக்கு தெரிஞ்சு சிவகங்கையில அந்த ராஜாவை நிறுத்த போறாங்க பிஜேபி. அங்க போய் நிக்க போறாரு உங்க அண்ணன். பிஜேபி நிறுத்துறாங்களா? நல்லது. பின்ன அவர் பிஜேபியில தான் சேர்ந்திருக்காரு. போனா 10 நாளைக்கு முன்னாடிதான் பிஜேபியில மதுரையில சேர்ந்தாரு அந்த ராஜா, இளையராஜா. எங்களுக்கு பெனிஃபிட் தான் இப்ப. என்ன உங்களுக்கு பெனிஃபிட்? அங்க எல்லா ஜாதிக்காரனும் அவருக்கு ஓட்டு போட்டுருவான். அதெல்லாம் கிடையாது. இந்த வாட்டி அப்ப நாங்க தான். சாமி சரி விடு, எனக்கு எப்படியும் காசு வந்துடும். அவர் நிக்கலினா நிக்க போறது ஓபிஎஸ், அதை மறந்துடாத. சரி நினைச்சிட்டு இருக்கிற எங்களை என்ன சும்மா லாலிபாப் பிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறியா பிஜேபி? நீ இந்திய அரசியல்ல அதிமுக கூட்டணி தானே இருக்கீங்க. அதிமுக கூட்டணியில தான் இருக்கோம். ஆனா நாங்க எங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்வோம், யோசிப்போம். கூட்டணி நாங்களாம் அவங்களே பாத்துக்கோங்க, நாங்களாம் பார்க்கணும். அதிமுக எங்க கூட்டணியில இருக்கு. எடப்பாடி வேற மாதிரி சொன்ன மாதிரி நீங்களே இந்திய கூட்டணிக்குள்ள தான் இருக்கீங்க. நான் சொல்றேன் பாரு, அவன் எப்படி வேணா சொல்லிக்கலாம், அவன் மூக்கனாங்கேரி எங்கிட்ட தான் இருக்கும். நீ என்ன இப்ப தமிழ் தேசியம்னு சொல்ற, ஆனா எல்லாம் திராவிடம் தானே. அப்படிதான் பிரான்ச் தனித்தனியா இருக்கலாம், ஆனா மெயின் பிரான்ச் ஒண்ணுதான். சரி, நீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்க்கறீங்க சாய்? நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 5 வரும் நினைக்கிறேன். வாவ், நைஸ் மேன். அந்த 5 பேர் சொல்ல முடியுமா? இடும்பாவனம் கார்த்திக், சீமான், சாட்டை துரைமுருகன், வேற அதனால இருங்க, நான் வந்து லாஸ்டா சொல்றேன். எப்படியும் அனௌன்ஸ் பண்ணி வரல. நான் ஒரு லிஸ்டே போடுறேன் உங்களுக்கு, அது உங்களுக்கு டாக் பண்ணி. ஓசாய், நீங்க பேசுறத கேட்டுட்டு சீமான் ஒரு ஸ்டேஜ்ல சொல்ல போறாங்க, ஸ்டேஜ்ல பேசுற ஓசாய்க்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. இல்லங்க, அங்க நல்லா பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஆனா யாரும் வின் பண்றது அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க கிடையாது. ஆனா நல்லா ஓட்டு கெயின் பண்ணுவாங்க. செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வருவாங்க. எதுலடா? எந்த கட்சியில? நாம் தமிழர் காளியம்மாலாம் நல்லா ஓட்டுவாங்க. 1 லட்சம் ஓட்டு. வேற யாரும் இல்லனாலும் அண்ணன் தோக்கடிச்சு விட்டுருவாரு, அண்ணன் விரட்டி விட்டுருவாரு, பிசுறுன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாரு. ஒரு டவுட், காளியம்மாள் இப்ப எந்த கட்சியில இருக்காங்க? டிவிக்கே போயிட்டாங்களா? அவங்க எல்லா கட்சியோட பேச்சு கூட வந்து ஜனவரி எப்ப முடிவு பண்ணுவாங்களா? இன்னும் போகலையா? இல்ல அந்த அம்மா பேச்சு நடந்துச்சு, ஆனா செட் ஆகல. பாக்கலாம். டிவிக்கே போயிட்டு அப்படின்னா பாத்துக்கிடுங்க. பிஜேபிக்குள்ள இழுக்கலாம் அந்த அம்மாவை. நம்ம ஆளுங்க இப்ப அண்ணாமலை இருந்துதான் இழுத்திருப்பாரு. நீட்டா சரியான பேச்சாளர் அந்த அம்மா. பாதி ஹிந்துத்துவா கொஞ்சம் பேசி முடிச்சுட்டா தமிழகத்துல பாதி ஹிந்துத்துவா அந்த அம்மாவே வளர்த்திடும். நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா அஞ்சலி அம்மாள்னு ஒருத்தவங்க இறக்குனீங்க, கிளிக்கே ஆகல. அது கிடைப்பாங்க. வேற யாரு இருக்காங்க சாய்? நம்ம கட்சியில ஒரு அஞ்சலி அம்மாள் ஒரு ரவுடியா இருந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? சென்னையில சேர்த்துனது முருகன், முருகன். பிஜேபி இருக்கிறவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏட்டா யாரையாவது கொலை பண்றதுக்கு கூப்பிட்டு வரீங்களாடா அதைய? அந்த கட்சி இல்லன்னு நான் சொல்றேன். ஓசாய் நீங்க என்ன சொல்றீங்க? ஓசாய் இருக்காங்களா? ஓசாய் சொல்லுங்க. பெட் கட்டலாமா? எப்போ அந்த பெட் நிறைவேற்றுவீங்க? இல்ல இப்பதான் யோசிச்சேன், புதுசா ஏதாவது திங்க் பண்ணுவோமே, இப்ப திங்க் பண்ணேன். சீமான் இல்லன்னா அந்த கட்சி இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இப்ப என்ன மேட்டர்னா, சீமான் வந்து ஒரு பெரிய பைப் ஒன்று எடுத்து போட்டாருங்க, சரியா? அதோட தொலைநோக்கு பார்வை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஜோக்ஸ் அப்பார்ட் நான் பேசுறது. ஆனா என்னன்னா, அந்த பைப்ல ஏகப்பட்ட ஓட்டை இருக்கு, அதுதான் பிரச்சனை.
இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு முன்னெடுத்துட்டு போனாருன்னா சூப்பரா ஒரு அச்சு அதுக்கு ஓசாய் ஒரு ஆன்சர் பண்ணட்டும். ஓசாய் நீங்க சொல்லுங்க ஆன்சர். சொல்ல மாட்டாங்க. சிம்பிள் தானக்கா. இப்போ அண்ணன் இல்லைனாலும் கட்சி இருக்கும். அண்ணனுக்கு அடுத்து அண்ணன் இல்லன்னா கட்சி இல்ல. அப்ப அண்ணனுக்கு அடுத்து யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அது அண்ணன் சொல்றதுதான். அண்ணன் சொல்ற தலைமையை நாங்க ஏற்றுப்போம். அப்போ உங்களுக்கு தெரியலன்னு தானே அர்த்தம், இல்லன்னு தானே அர்த்தம். வேற யாரு தெரியல, நாங்க மனசுல வேற வச்சிருக்கோம். யாரு அது தலைமை என்ன சொல்லுதோ அண்ணிதான் அது மாதிரிதான். வேற யாரு அண்ணிதான் தெலுங்குல அண்ணி, தெலுங்குல அண்ணி. உங்க திராவிட கட்சியுமே நினைச்சிட்டீங்களா எங்களை? ஓசாய் உங்க அண்ணி ஏங்க தெலுங்கு தெரியுமா தெரியாதா? இல்ல இப்பெல்லாம் பேச வேணாம் நம்மள. அப்ப இல்ல அப்ப கட்சி வந்து நாம் தமிழர் அண்ணா இல்ல ஐஎம்எஸ் நான் வந்து இல்ல நாம் தமிழர் பொதுவா நாம் தெலுங்கர் கட்சி ஒரு பாயிண்ட் மாத்திடுவாங்க. சொல்லும் போது மட்டும் செல்ஃப் ஆகக்கும் ஆகாதீங்க, கருத்தியல் கூட பேசுங்க. நீங்க அதுல இருந்து ஃபுல்லா அப்படி பேசுறீங்க. யோசிச்சு பாத்துக்கங்க. நானா ஒரு வார்த்தை கூட கருத்தியல் முடிஞ்சதுப்பா. வேற தம்பி கருத்தியல் முடிஞ்சது. இல்ல 3000 ரூபாய் கட்டணும். இல்ல நீ 3000 ரூபாய் கட்டணும். இல்ல கட்டும் போதே கருத்தியல் முடிஞ்சிருச்சு. இல்ல அண்ணாமலைக்கா அவன் ஒழுக்கமா தானே பேசுறான். நம்ம வந்து அப்படி கேட்க கூடாது. தெலுங்கு கட்சி ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். சீமான் இல்லன்னா கட்சி இல்ல, அதுக்கு அடுத்து யாருன்னு சொல்லுங்க. தெரியல தேவையற்ற கேள்வியா இது பெட்டு கட்டுறதுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. அண்ணாமலைக்கா நான் என்ன சொல்றேன்னா, கட்சி அண்ணன் அடுத்த தலைமை ஒரு லீடர் தானே என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே நீ தலைமை ஏறேன்னு சொல்லிட்டு நான் என் மைண்ட்ல இருக்கா. ஓகே இப்ப எதுக்குன்னு சொல்லலாம். அண்ணன் சொல்றதுதான். அது மாதிரி நாங்க வெயிட் பண்றோம். ஒழுங்கா பேசலாம் அப்படின்னா வந்து அதை நம்ம வந்துட்டு அதை நம்ம பாதுகாக்கணும். ஏன் இப்படி எல்லாரும் பேசுறீங்க? நான் என்னடா சொன்ன? தவறாதா சொன்னாடா? பிறந்தநாள் அந்நியார் வருவாங்க, கட்சி தலைவரும் அந்நியார் வருவாங்கன்னு சொன்ன. வேற ஒண்ணும் சொல்லையே. சாப்பிடுறீங்க முறுக்குன்னு பிறந்த நாள் ஸ்பெஷல் முறுக்கு போல. நான் உடம்பு பயங்கர ஹீட் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க வந்து ஒரு நல்லா ஒரு போர்க்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். வரும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு. அது நல்லது உடம்புக்கு, சூடு தனியும். ஆமா நான் ஆர்டர் பண்றேன். அசோக் நகர்ல இருந்து வருது. ஆக்சுவலா அதை நீங்க செஞ்சு சாப்பிடுறதா ரொம்ப நல்லது. வீட்டுல செய்ய நான் மட்டும் தானே. ஸோ கடுப்பு. இங்க ஃபேமிலி ஒருத்தவங்க செய்யறாங்க அசோக் நகர்ல. நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களே வந்து போர்க் இது வச்சிருக்காங்க, கசாப் கூட வச்சிருக்காங்க. அவங்களே செய்யறாங்க வீட்டுல. நீங்க சாப்பிடுவீங்களா ஓசாய்? பீஃப் போர்க்கலாம்? இல்ல ப்ரோ, ஒன்லி சிக்கன் மட்டன். ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க பீஃப்லாம்? அது எமோஷனல் கனெக்ஷன் வச்சுக்காங்களேன். எனக்கு நான் ஊர்ல ஜல்லிக்கட்டு அந்த மாடு அதெல்லாம் பசுமாடுலாம் இருக்கு. அதனால அது எமோஷனல் கனெக்ஷன். அண்ணன் பசுமாடுங்க ஜல்லிக்கட்டுல என்ன பேசுறீங்க? பசுமாடு காலை சொல்றேன். அதனால அண்ணன் என்ன சொல்லிருக்காரு? அண்ணன் அது ஒருத்தவங்களோட விருப்பம். இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, ஏன் சாப்பிட்ட அந்த மாதிரி தானே. இப்ப நீங்க ஏன் சாப்பிடலன்னு கேக்குறீங்க. நீங்க ஏன் சாப்பிட்டீங்கன்னு நான் கேட்டேன். தமிழர் உணவு தானேங்க அது. உணவுதான், விருப்பம் தானே. இப்ப நான் தமிழர்கள் வெஜ் இல்லையா என்ன? அந்த மாதிரி நான் எல்லா வீடியோ இது பண்றோம்னு சொல்லி வச்சு மாதிரி நான் என் ஃப்ரெண்டே இருக்கான். தமிழர்கள்ல வெஜ். என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா எங்க அப்பா அவன் அப்பாவும் அம்மாவும் சாப்பிடுவாங்க. ஆனா அவன் சாப்பிட மாட்டான். அவன் வெஜ்ஜா மாறிட்டான். அந்த மாதிரிதான். இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா தமிழர்கள்ல வந்து சைவம் நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்றதே கிடையாது. ஏன்னா அது ஆரியத்தோட இன்ஃபுளுன்ஸ்ல வேணா அப்படி மாறி இருக்கலாம். நானும் தானே சாப்பிடுறேங்கிறேன். நான் வெஜிடேரியன். நான் சிக்கன் மட்டன் தான் சாப்பிடுறேன். அப்போ உங்க அண்ணன் பேச்சு நீங்க கேக்குறது இல்ல? கேட்கல. அவரு சொல்றாரு, ஓகே அவ்வளவுதான். நம்ம எது நம்ம கருத்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ ரக்கையை வச்சுட்டு நீங்க பறக்க மாட்டீங்க. கேட்கல. ரக்கையை விரிச்சிட்டு போக மாட்டீங்க அப்போ ரோட்ல? ஏன் அது நான் சிக்கன் சாப்பிட்டு ரக்கையை வச்சுட்டு வேண்டியது. ரக்கையை வச்சு பறந்து போகியா நீ? அதெல்லாம் பறந்து போக வேண்டியதுதான். அண்ணாமலை அக்கா இன்னைக்கு என்ன சாப்பாடு? சப்பாத்தி தான். மத்தியான சாப்பாடு சப்பாத்தியா? எஸ்.
இவரு ஒருத்தர் எனக்கு தெரியல, டெய்லி வராருப்பா. ஆனா யார் வாங்குறாங்கன்னு தெரியல. வாங்கம்மா வாங்க, உங்க வீட்டுல பழைய பட்டு புடவை, பழைய பட்டு பாவாடை, வேஷ்டி, அக்க வஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. யாரு வாங்குறாங்க? டெய்லி வராரு ஆனா. இல்ல பழைய பட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க போட்டுருவாங்க. ஆக்சுவலா அது நல்ல காஸ்ட்லி. ஜருகு இருக்குல்ல, அது நல்ல விலை. பழைய பட்டுல இருக்கிற அந்த ஜருகு நல்லா இருக்கும் கேட்க. நாங்களே வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை தேடி நாங்க வருவோம். இப்ப இந்த மிமிக்ரி பண்றதுக்கு தானே ப்ரோ இப்போதைக்கு சொன்னீங்க. போச்சு, அதே மாதிரி பேசணும்னு ஆசையா இருந்துச்சுதான் பேசிட்டேன். ஆமா, எங்க ஊர்லயும் இது வரும் அடிக்கடி. அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை ப்ளே பண்ணிட்டு போவாங்க பெரிய ஒரு வண்டியில இருந்து. ஓசாய் நீங்க கேட்டதே இல்லையா? இல்ல கேட்டிருக்கேன். சிட்டி பையங்க எங்க கேட்டிருப்பாரு. ஆனா ஒரு நாள் நான் பார்த்தது கிடையாது. வாய்ஸ் மட்டும் கேட்கும். ஆனா நான் யாரு என்ன வண்டியில போறாரு அந்த மாதிரி. நீங்க சிட்டி பையன் தான். இது வந்து வில்லேஜ்ல மேக்ஸிமம் வரும். சிட்டிக்காரங்களுக்கு என்னங்க தெரியும்? எதையாவது தேன் சிட்டுக்குருவி வாங்க, மேல வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பேசி. டெட் ஷாட் வாங்க மாம்ஸ். டூஜி டெட் ஷாட்டுக்கு மைக் கொடுங்க டூஜி. டெட் ஷாட் வந்து இப்ப பெட்டு கட்டுவாரு. எல்லாரும் கட்டலாமா? ஆமா, டெட் ஷாட் இப்போ வந்து பெட் கட்டுவாரு. இன்னும் ஒருத்தர் கூட ஸ்டாலினோட ஃபேமிலில இருந்து அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு பெட்டு கட்டுவாரு. நம்ம கட்டலாம். சொல்லுங்க. வாமாம்ஸ் மேல வாமாம்ஸ். மைக் குடுத்துறீங்களா டூஜி? டூஜியே இல்ல போல. போஸ்ட் அவே நினைக்கிறேன். அதான் மைக் ஆன் பண்ணி வச்சுட்டே கிளம்பிட்டாரு. சே. ஓ ஷிட். அதான் யாரும் மேல வரலன்னு நினைக்கிறேன். நிமலன் கீழே இருக்காங்க, தென்னாலி இருக்காங்க. சரிங்க. ஆனா எனக்கு டவுட் மட்டும் கனெக்ட் கேட்டது. அஜு ப்ரோ, நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கீங்கல்ல மீன்ஸ் நான்வெஜ், எது லைக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது? எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், அதை கேட்கிறேன். நான்வெஜ் நம்ம ஒரு லிமிட். ஆமா, உங்களுக்கு பிடிச்சது இந்த இப்ப சிக்கன் மட்டும்தான் எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும் கம்பேர் பண்ணும்போது. இப்ப அதே மாதிரி ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா எறா பிடிக்கும். அந்த கடல் வாழ்ல எறா வந்து எனக்கு நான் பெஸ்ட்னு பாக்குறேன். அந்த மாதிரி கேட்கறேன். அஜய் சொல்லுங்க. மட்டன், பீஃப் ரெண்டு தான். போர்க் வந்து அந்த அளவுக்கு எனக்கு அந்த அது செய்த விதத்தை செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆனா மட்டனும் பீஃபும் நீ வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். அந்த எலும்பு எடுத்து கடிச்சாதான் ஒரு ஃபீலே வரும் நமக்கு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி. சும்மா அந்த சிக்கன் அதெல்லாம் வந்து மட்டன் நல்லாவே இருக்காது. ரொம்ப டேஸ்டா இருக்கும் மட்டன். இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவானுங்க. சரி நாமளும் சாப்பிடணும், அதுதான் நல்லது. நான்வெஜ் பொதுவா நம்ம வீட்டுல செய்யறதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர வாங்கி சாப்பிட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. இல்ல அம்மாவோட சமையல்லையுமே எனக்கு அந்த சிக்கன் தான் பெஸ்டா இருக்கும் மட்டனை விட. லைக் அதுதான் எனக்கு பிடிச்சது. சிக்கன்ல நாட்டுக்கோழி இருக்குல்ல, அது சாப்பிட்டுருக்கீங்களா? ஊருக்கு போனா அதாங்க சாப்பிட்டு குடிச்சு அடிச்சாதான் சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி. ஆமா, அதுவும் நல்லா இருக்கும். சதையே இருக்காதுங்க அதுல. இல்ல அது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எலும்பா இருக்குமா, அதை கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு வந்து மட்டன் எங்க ஆர்டர் பண்ணுவா சாய்? மட்டன் பிரியாணி சென்னையில சாப்பிடுவேன். மட்டன் பிரியாணி நான் லாஸ்டா இங்க சாப்பிட்டேன். நான் மட்டன் பிரியாணி வாங்க மாட்டேன். நான் லாஸ்ட் ட்ரை பண்ணது இங்க. அது பேர் என்ன, அம்மன் மெஸ் ஒன்று இருக்குமே, ஈரோடு அம்மன். இது ஈரோடு அம்மன் மெஸ்ஸா? டேய் நல்லா கடைக்கு போனா நீ மட்டன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு. அப்ப அப்படிதான் இருக்கும். யாமொய்தீன் போ பல்லாவரம். யாமொய்தீன் எஸ்எஸ்ல இப்ப சொதப்பிட்டான். யாமொய்தீன் போ. காலேஜ்னு ஒரு பிரியாணி இருக்கு, அங்க போ. எனக்கு மட்டனே வேணாங்கிற பத்தி உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அவனுங்க உடம்பு கறிதானே சாப்பிடுவானுங்க. அவனை போய் மட்டன் சொல்லிட்டு இருக்கேன். ஓசாய் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓசாய் உங்ககிட்ட பேசுதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? ஆளே பார்க்க முடியல.
ஆனா உங்களை நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன், நீங்க யாருன்னு தெரியாம பாத்துட்டு இருந்தேன் நானு. லெஸ்பன்ல என்ன பண்றீங்க? யோ டெட் சாட், நீ என்ன ஏன் சாப்பிடுவ விரும்பி? நான் எல்லாமே சாப்பிடுவேன், என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவேன். சாப்பிடுற பொருள் தவிர, சரி சாப்பிடுற பொருள் மட்டும். சாப்பிடுற பொருள் தவிர நீ சாப்பிடுன்னு தெரியும் எனக்கு. சாப்பிடுற பொருள் தவிர? ஐயோ இல்ல இல்ல, எல்லாமே, அதாவது எதெல்லாம் சாப்பிடலாமோ அதெல்லாம் சாப்பிடுவேன். நீ எது விரும்பி சாப்பிடுவ? நான் வந்து பீஃப், அப்புறம் வந்து வேற என்னது, மட்டன் வந்து நம்ம ஊருக்கு வந்தா மட்டும் தான் சாப்பிடுவேன், இந்தியாவுக்கு வந்தா மட்டும் தான் செய்ய தெரியாது. இங்க இருக்க பையத்துக்காரனுக்கு. ஆனா ஒசாய் பீஃப் மட்டும் தான் செய்ய தெரியும். இல்ல, இது அந்த மார்கண்டோன்னு சொல்லுவாங்கடா மட்டன்ல. சரி, நெஞ்சு எலும்பது. இந்த மார்கண்டத்தை, ஆமா, அத அழகா குழம்பு வச்சு சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் இருக்கும், அது அப்படி நல்லா மிளகு போட்டு வறுத்து ரெண்டுத்தையும் காம்பினேஷனோட சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். என்ன சொல்றேன்னா, மட்டன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லல. என்னன்னா, எனக்கு சிக்கன் அவுட் ஷைன் பண்ணிருதுன்னு சொல்றேன். நான் பெஸ்டா அதான் பாக்குறேங்கிறேன். மட்டன் பொறுத்த வரைக்கும் பிரியாணி தான் பெஸ்ட் மட்டன்ல. அது தெரியல மாம்ஸ் எனக்கு. மாம்ஸ் அது நான் சொல்றேன், கிரில் எல்லாம் வந்து நீ வந்து பீஃப், சிக்கன் பன்னீர், சிக்கன் அப்புறம் சீ ஃபுட் ஓகே. மட்டன் வந்து கிரில் பண்ணாலும் நல்லா இருக்காது, அதனால தான் நான் சொல்றேன். கிரில் சொல்ல நானு நம்ம ஊர் செட்டிநாடு ஸ்டைல்ல சொல்றேன் நான். அந்த வறுத்த கறி குழம்பு எல்லாம் சொல்றேன். பிரியாணில வந்து நீ செம்மறி ஆடு போடுவானுங்க, சரியா? நான் சொல்றது வெள்ளாடு சொல்லிட்டு இருக்கேன். நீ அதுதான் சொல்றேன், அது எல்லாமே வந்து நம்ம ஊர்ல தான் நல்லா இருக்கும், இந்தியாவுக்கு வந்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். அதை தவிர நீ இந்தியா வெளியே போய் லோக்கல் பசங்க சென்னையை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ வெளிநாட்டுல ஜாலியா இருக்க. எப்படி எப்ப ஒசாயா மாறினாரு அவரு? ஒசாய் எப்ப மாறினீங்க நீங்க? அவன் தான் மாறினான். அவர் முதல்ல என்னவா இருந்தாரு? ஒசாய் கீழ இருந்து ஸ்மைலிஸ் போட்டே இருப்பான், யாருன்னே தெரியல எதுக்கு ஸ்மைலிஸ் போடுறான்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா குட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். அதாவது ரொம்ப அவரை அட்மையர் பண்ணுவோம் அடிக்கடி, அவருடைய பேசுறதெல்லாம். கொஞ்சம் பாத்துரு. நான் அவனை லவ் பண்றேன் நான் சொன்னேன், ஏன்னா நீ வேற. அவனெல்லாம் குட்டியோட இந்த சின்ன வயசுல குட்டியோட இதெல்லாம் வந்து சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? சின்ன வயசுல சிக்கன் இருக்கானேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லடா, வேற மாதிரி இருக்கும்டா. நீ பாத்துருக்க அஜு, உன்ன மாதிரியே தான் அவனும். நீங்க சின்ன வயசுல வந்து நல்லா. ஆமா, அதனாலதான் நான் வந்து சிங்காது அவனும் இங்க வந்துருவான்னு தெரியும் எனக்கு. விஜய் சேதுபதி பையன் மாதிரி ரெண்டு பேரும், நீயும் ஒசாயும் வந்து விஜய் சேதுபதி பையனும் நீங்களும் அப்படியே ரெப்ளிகேட் பண்றீங்க. சரி, எதுக்கு அவனை புடிச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க? அவன் ஏதோ கான்பிடென்ட்டா இருக்கான் ஆளு. இல்ல அந்த அவன் பூமர் சாப்பிட்டதுக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறான். என்ன நீ பூமர் சாப்பிட்டுட்டு தான் நீ பேசுவியா? மனசாட்சியே இல்லாம. அவன் பூமர் சாப்பிட்டதுலாம் அடிக்கல ஒசாய். இவன் நான் உனக்கு கமெண்ட் பண்றேன் ராஜு, நான் கமெண்ட் பண்றேன் பாத்தியா? இல்ல, நீ ஒரு ட்வீட் போட்டு கமெண்ட் பண்ணு, கீழ கமெண்ட் பண்ணிருந்தேன் உனக்கு. என்ன திட்டி போட்டிருந்தீங்க? உங்களை திட்டலையா? நான் எப்ப உன்னை திட்டி போட்டிருந்தேனா? அது வந்து பெருமையா சொல்ற விஷயம். அது நீ பெருமைப்படணும் அந்த விஷயத்துக்கு. ஆக்சுவலி நீ ஒசாயெல்லாம் ஒன்னா பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம். நீ ஒசாய், விஜய் சேதுபதி பையெல்லாம் ஒரே கேட்டகரி. உங்க ஐடி ஷேடோ பேண்டா? நீங்க எந்த ட்வீட் போட்டாலும் லைக் அது வரவே மாட்டேங்குது. நீ அதை ஃபாலோ பண்ணதான் வரும், ஃபாலோ பண்ணாம எதையாவது பேசாதீங்க. உங்களை ஃபாலோ தான் அப்படின்ட்டு ஷேடோ பேண்ட் தான் போல. ஒரு ட்வீட் பாக்குறேன், ஏதோ 1000 லைக்ஸ் இருக்குன்னு ரியாக்ஷனே இல்லாம இருக்கு போஸ்ட் எல்லாம். நல்லதா ட்வீட் போடுங்க டெட், அப்பதான் இன்டராக்ட் ஆகும். சும்மா வந்ததே கட்டிட்டு இருந்தீங்கன்னா குட்டி நீங்க பழையபடி நீங்க ஸ்பேஸ் நான் ஷேர் பண்றேன், நீங்க வாங்க. நம்ம வந்து அன்னைக்கு வந்து இல்ல ப்ரோ, என்ன தெரியுமாச்சு, அன்னைக்கு 4 பேர் தான் இருந்தோம். சரி பேசலான்ட்டு சரி பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா 60 பேர் ஆயிட்டாங்க. சரி 4 போர் அடிக்குதுன்ட்டு உங்களுக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் அல்ஃபிரண்டும் ஒண்ணா வந்திருங்க. டீடாக்ஸ்ல இருக்கான், அவன் வரமாட்டான். டெட் ஷாட், சரியா? தென்னாட்டம் சுடுகாட்டு சண்டாளன் அவன், அப்புறம் விநாயகம், இவங்க 3 பேரும் சேர்ந்தானுங்கன்னு வச்சுக்கோ, நல்ல டெட்லி காம்போ. அது எவனும் போக முடியாது அந்த பக்கம்.
இவன் இன்னொருத்தர் விராட் கோலி போட்டோ போட்டதுக்கு பேர் மறந்து போச்சு. இவன் ஜாக்கி ரோத். கார்த்தியா அந்த ஆளு. கார்த்தி நல்லா இவர மாதிரிலாம் கிடையாது. அவன் கொஞ்சம் அந்த ஆளு லோக்கலா பேசியிருந்தாரு அன்னைக்கு. ஓவரா கேப் கிடைச்சு கார்த்தி தான் வந்து குட்டிய வந்து இது சொல்றது கேளு. கார்த்தி தான் குட்டி கிட்ட வந்து இன்னமும் தெரியல அவனுக்கும் கார்த்திக்கும் பாரு இப்ப கூட கார்த்தி திட்டுறான் பாரு அவன். அதான் நீங்க வந்துருங்க. கார்த்தி தான் அடிக்கடி உங்களுக்கு ஆக்சுவலா சும்மா வந்து ஆல்ஃபிரட கேட்பாரு, கார்த்தி வந்து குட்டியை கேட்பாரு. அந்த ஸ்பேஸ்க்கு வந்தாலே 2 பேரும் கூப்பிடுங்கன்னு நீங்க வந்துருங்க 2 பேரும். இல்ல அஜி ப்ரோ எனக்கு மிரட்டெல்லாம் விட்டாரு. நீ மாட்டா கார்த்தி ட்வீட் போட்டிருந்தாப்ல என்ன டாக் பண்ணி நீ மாட்டுனா உன்னை உள்ள தங்கிக்கிறண்டா இருறான் அப்படின்னு. நான் யோசிச்சேன் இந்த ஆள் நான் பார்த்ததே இல்லை, இந்த ஆள் நம்ம மேல இவ்வளவு டென்ஷனா இருக்கு. அதுதான் நான் பேசி முடிச்சிருவோம். நீ வந்துரு, கார்த்தியை நான் பண்றேன் டிஎம் பண்ணிட்டு. சோறு பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு வாங்கியோ சொல்லுங்க. நாட்டாம ஐஎம்எஸ் மாதேஷ் உங்களுக்கு என்ன சோறு பிடிக்கும் பெஸ்ட் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா இப்ப மட்டன் தான் வச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் பீஃப் நினைக்கிறேன். இப்ப மட்டன் தான் உங்களுக்கு மட்டன் வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். அது வந்து 900 ரூபாய் கிலோன்றதுனால நான் பீஃபுக்கு மாறிட்டேன். ஃபேவரட் தான் கேட்டேன். இந்த மாத்தி இது பண்ணல. ஓகே மட்டன் சிக்கன். நாட்டாம நீங்க வெஜ்ஜா வருது? வெஜ்ஜா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க அண்ணாமலைக்கு தான் ஆக்டிவா பேசிட்டு இருந்தாங்க. அண்ணாமலைக்கு நீங்க சொல்லுங்க. அண்ணாமலையாகவும் போயிட்டான். யாருமே இல்லை நமக்கு. என்ன உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நான்வெஜ்ல? எனக்கா நான்வெஜ்ல எல்லா நான்வெஜ்ஜும் பிடிக்கும் எக்ஸப்ட் மாட்டுக்கறி. ஒரு ஃபேவரட் தான் கேட்டோம். எல்லாருக்கும் எல்லா நான்வெஜ்ஜுமே பயங்கரமா சாப்பிடுவேன்னு சொல்ல வந்தேன். இல்ல நம்மள இப்ப போறீங்க, சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, மீன், நண்டு, இறாலாம் இருக்கு. எதை நீங்க எடுப்பீங்க? ஒண்ணுதான் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுப்பேனே. உங்க கையில காசு கிடையாது, எல்லாத்தையும் எடுக்க ஒரு புருவாக்குதான் காசு இருக்கு. என்ன சொல்லுங்க. ஐயோ காசை பொறுத்துன்னா எதுவுமே வேண்டாதா? தெரியாம கேட்டுட்டேன். நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து மட்டனு, ஃபிஷ்ஷு, சிக்கனு, போர்க்கு வந்து எது இருக்கிறதுலே ப்ரிஃபரபிளா எல்லாமே சொல்லுங்க. அது லாஸ்டா இதுதான் என்னோட டாப் லிஸ்ட்ங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. டாப் லிஸ்ட்ல வந்து எனக்கு மட்டனும் ஃபிஷ்ஷும். மற்றபடி போர்க்கு பிடிக்கும். அது போர்க்கு வந்து எங்க ஊர்ல செய்யற மாதிரி அந்த பரட்டல் மாதிரி செஞ்சா பிடிக்கும். சாப்பாட்டுல பரட்டி சாப்பிடலாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷா வச்சுட்டு கடிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி அது பிடிக்கும். அப்புறம் மற்ற கறியெல்லாம் சாப்பிட்ருக்கேன், எல்லா கறியும் சாப்பிட்ருக்கேன். இல்ல மட்டனுக்கு தான் இவ்வளவு ஃபேன்சி. என் ஆபீஸ்லயும் எல்லாம் மட்டன் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. நான் மட்டன் பிடிக்காதுன்னு பீஃப் வந்து அவனுக்கு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் ஒரு தடவை யூஎஸ்ல இருக்கும்போது சாப்பிட்டேன். அது வந்து ஹலீம் செஞ்சிருந்தாங்க பீஃப்ல. பாகிஸ்தானி ஆமா, பருப்பு அதெல்லாம் போட்டு அது நல்லா இருந்துச்சு. அது சாப்பிட்டுருக்கேன். மற்றபடி பீஃப் குழம்பு கறி எனக்கு பிடிக்காது. அது ஒன்றும் சக்கையா இருக்குங்களா, அதனால எனக்கு பிடிக்கும். அது நானும் அப்படிதான் விவசாயம் இருந்தேன். சிக்கன் மட்டும் தான் பிடிக்கும் எனக்கு. சிக்கனும் பிரானும் மட்டும் தான் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் வயசுக்கு வந்த அப்புறம் மட்டன் பிடிக்க ஆரம்பிச்சு. ஓகே அப்படி சொல்ல முடியா? காலேஜுக்குலாம் வந்த அப்புறம் எனக்கு மட்டன் தான். இன்னொரு கல்யாணத்துல அந்த ஸ்டேட்டஸாவே போயிடுச்சுல. சிக்கன் பிரியாணி போட்டா கொஞ்சம் கீழே பாப்பாங்க, மட்டன் பிரியாணி போட்டா கொஞ்சம் பெரிய ஆளுங்கன்னு பாப்பாங்க. நீதான் இல்லாதெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற. ஏய் உண்மையிலே 2G பணக்காரங்கன்னா மட்டன் பிரியாணி போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரே இதுல வேண்டாம் வரும். ஒரு ஏன்னா மட்டன் வைக்கும்போது 150 கிராம், சிக்கன் வைக்கும்போது 150 கிராம் ஒரு ஆளுக்கு. மட்டன் வந்து 80 to 100 கிராம்னு கால்குலேட் பண்றான் குக்கு. அவ்வளவுதான். நீ மொத்தமா சிட்டி சைடு தெரியல. ஆனா எங்க ஊர் சைட்லாம் எப்படின்னா மட்டன்லாம் டைரக்டா போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு ஆடே வாங்கிட்டு வந்துருவாங்க விவசாயிட்ட போய். அது பார்த்தீங்கன்னா உனக்கு 650 ரூபா, 600, 700 ரூபா கணக்கு தான் வரும் கிலோ. நீ தனியா போய் கடையில வாங்கினாலே 850 ரூபா தான் எங்க ஊர்ல. சிட்டி சைடு தான் இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கிறானுங்க இந்த தரங்க. 950 ரூபா மனசாட்சியே நம்ம டைம்ல வச்சுட்டு இருந்தோம் 1 கிலோ.
எனக்கு என்னமோ இது திட்டமிட்ட சதி போல தெரியுது. பாரிசாலன் சொல்ற மாதிரி சொல்ல போனா அதுக்கு தாண்டா உங்களுக்கு 600 ரூபாய்க்கு ஜோத்பூர் ஆடு கொடுத்தோம். நீங்க தான் வேண்டாம். நாய் அது ஜோத்பூர் ஆடாவும் நாங்கதான் 350 ரூபாய்க்கு நாங்க இதுக்கு போயிட்டோம், பீஃபுக்கு போயிட்டோம். 950 ரூபாய்க்கு போறதுக்கு தான் ஜோத்பூர் ஆடு உங்களுக்கு 600 ரூபாய்க்கு கொடுத்தோம். இருங்க ஐஎம்எஸ், நான் ஐஎம்எஸ் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஐஎம்எஸ் இப்போ சொல்லுங்க உங்க ஃபேவரட். என்ன ஃபேவரட்? ஃபுட் கேட்டு வந்து என்ன கேக்குறாரு பாரு. ரசஞ்சோறு, தயிர் சோறு, புளிக்குழம்பு, பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், இதெல்லாம் தான் நம்ம ஃபேவரட். ஒண்ணு சொல்லுங்க, அதுதான் எது வந்தா ஒண்ணு சொல்லுங்க, டாப் இதுதான் என்னோட ஃபேவரட். இது எல்லாமே ஒன்னா சாப்பிடுறதாயா? புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிட்டு, அப்பனா டாப் வந்து மீல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். சரி, மீல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. இத மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க, சோறு அந்த மாதிரி. ஏகானந்தம் வணக்கம் யா. இதையா அட்டகாசம் வந்து நேத்து ரத்தம் கோச்சிருச்சா நேத்து நைட். எனக்கு அந்த மிஸ்டர் சிவா பேசுறதை கேட்டு அசிங்கப்படுத்துறான் போயிட்டு. கொஞ்சம் நஞ்ச சேட்டை செய்யல டுஜி. படத்துக்கு போறட்டு படத்தை புக் பண்ணிட்டு பர்சியோ போனிய வீட்டுல விட்டு அது போயிடுச்சா. நைட்டு 3 மணிக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல இருந்தான். என்னடா இதுன்னு உள்ள போய் பார்த்தா ஜெய் கர்நாடகான்னு டைட்டில். என்னது ஜெய் கர்நாடகாவா? சரின்னு உள்ள போய் பார்த்தா எல்லாம் கன்னடால பேசிட்டு இருக்கிறாரு. இவன் வேற ஸ்பீக்கர்ல உட்காந்துருக்கிறான். அப்படின்னா இவன் பேசிருக்கிறான் கன்னடாக்காரங்க கூட பார்த்தா அவருக்கு எல்லாம் கன்னடால பேசிருக்கிறான். இவரோ இங்கிலீஷ்ல பேசிருக்காரு. அவருக்கு ஃபுல்லு இந்த மாதிரி என்னது கர்நாடகாக்கு பவர் ஜாஸ்தி வரணும், சென்ட்ரல்ல இருந்து தூரம் இது பண்ணணும், டிபிக்கல் டிஎம்கே ஸ்டாக் மாதிரி பேசின்னு இருந்தானுங்க. அங்க போய் இவன் சம்பந்தமே இல்லாத இங்கிலீஷ்ல பேசிருக்கான். நான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போனாங்க. இந்த லூசு குதி சிவா வந்தான், மிஸ்டர் சிவா அண்ணே. எனக்கு அவங்க வந்து தமிழ்ல பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். எனக்கு வந்து ரொம்ப கன்னடானா பிடிக்கும் அப்படின்ட்டான். என்ன லூசுன்னு நினைச்சுப்பாங்கடா, உன்ன நம்ம எல்லாம் கேவலமா நினைச்சுப்பாங்கடா. கீழே இறங்கி போனானா போக மாட்டேங்கிறான். பைத்தியம் மாதிரி பேசலாம். அவனுக்கு வந்து ஒரு கட்டத்துல பைத்தியம் மாறலாம் இல்ல, அது ஒரு பைத்தியார கூடிதான் அது. அவன் எங்கேஜ் பண்றது இந்த என்டிகே காரணம் திமுக காரணமா எங்கேஜ் பண்ணானுங்க. அதுலயும் அவன் தமிழ்ஜெண்டர் கும்பலாம் எங்கேஜ் பண்ணான். இந்த நாய் பண்ணதுனால அவனுக்கு எனக்கு மைக் கொடுக்க யோசிக்கிறானுங்க. வேணாம் போதும், யாரும் தமிழ் வந்தா கொடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு இல்ல நீங்க எப்படி தமிழ் ஃப்ரெண்டா நீங்க அவர் ஸ்பேஸ்ல போய் 1 செகண்ட் ஒரு 30 செகண்ட் மேல பேச முடியாது. மியூட் போட்டு கரெக்ட் சிரிப்பாரு. இல்ல நான் போனேன்னா எண்டே பண்ணிடுவார் ஸ்பேஸ். ரைட், நீ சண்டை வந்துடும் எங்க ஸ்பேஸ். ஏய் அவரை பத்தி அப்படி பேசுனீங்கன்னா அடிச்சு விரட்டிட்டாண்டாச்சு. எல்ஜிபிடிக்கு ஆதரவா பேச மேல போனா அவர் வந்து இல்ல இந்த ஒரு காமெடி பீஸ். நீ எதுக்கு அதுக்கு ஆதரவா பேச போற புரியல. நீங்க ரொம்ப ஏங்க நான் என்ன சொல்றேன், ரொமான்டிசைஸ் பண்ண வேணாம். அதுக்குன்னு ரொம்ப தீவிரமா எதிர்க்கவும் வேணாம். அவர் ரொம்ப அவரும் தீவிரமா எதிர்க்கலடா. நீ தமிழ் தேசியங்கிற பேர் அப்படி இல்ல. அவரு இந்த நீங்க டீக்ரிமினலைஸ் பண்ணதே தப்புங்கிறாரு. டீக்ரிமினலைஸ் பண்ணது வந்து அவர் அதையே தப்புங்கிறாரு. அவர் வந்து சொன்னா உடனே நம்ம இந்த ஓசாயின்றவன் தான் குட்டின்னு ரொம்ப நாளா டவுட் வருதியா. இவனும் இல்ல இல்லன்றான். ஆமா ரொம்ப டவுட்ல சூப்பர் எக்கானந்தம். எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. ஏடா குட்டி என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிறேன். யாரு குட்டி எனக்கு புரியல. டேய் இன்னும் குஜராத் போவாம இங்கே தான் மார்வேஷத்துல சுத்தி நிக்கிறா நீ. அது கார்த்தி. ஒரே மாதிரி இருக்கும். ஆனா வேற இல்ல பேசுற ஸ்டைல் வாய்ஸ் எல்லாம் கூட ஒரே மாதிரி. ஆமா 2 பேரும் சவுத்துக்காரனுங்க தானே, அதனால அப்படிதான் இருக்கும். நீங்க அந்த பாண்டியன் சூரன் பைத்தியம் வரும்ல, என்னையா டவுட் அவன்தாயா இவன். பாண்டியன் சூரன் வர்றவனுக்கும் இவருக்கும் ஒரே வாய்ஸ் இருக்கும். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த திமுக மதிமுக ஒருத்தருக்கான ஆசை தம்பிட்டு அவங்க 2 பேரும் பத்தியும் ஒரே வாய்ஸ் ஒரே ஸ்லாங்கு. 2 பேருமே அந்த திருநெல்வேலி தென்காசி சைடு வந்து வரனால அது கூட
நம்ம ஆளுங்க பிஜேபியில பீட்டர் ஆமா. ஒருத்தர், பாண்டியன் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்களே. நான் அவங்க 2 பேரையே கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு நைட்டு போறோம் ஏகானந்தம் அந்த ஸ்பேஸுக்கு ஜெய் கர்நாடகாவுக்கு போய் பேசுறோம். இந்த நாய் நேத்து நாய் அசிங்கம் பண்ணி விட்டுருச்சு நம்ம தமிழர்களை. ராத்திரி 1 மணிக்கு போயாயோ வேலை ஆகு. அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்கடா அஜு. எங்க சிக்குனே நீங்க டீடைல்ஸ் எடுத்து வந்து அடிப்பானுங்க. அஜு பபிள்ஸ் மாதிரி வீக் அவனுங்கெல்லாம் வந்து தேடி 8Kக்கு வருவானுங்க. 10 மடங்கு மோசம் ஆகுங்க. நான் ஒரே சொல்லுங்க அஜு ப்ரோ ஏதாவது ஆச்சுன்னா நம்ம 2G அந்த மாட்டி விட்டுருங்க. எங்களுக்கு பெங்களூர்ல ஆள் இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா இறங்கி செய்வோம்னு சொல்லி 2G நான் அவங்களுக்கு ஆதரவா தான் பேச போறேன். நானும் அவங்கள மாதிரி தான் மாநில சுயாட்சி ஆதரிக்கிறேன். அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்கடா அவனுக்கு. அவனுக்கு ஆதரவா அவனுக்கு மட்டும் தான் பேசணும்னு பேசுவானுங்க. நீங்க அவனை பத்தி தெரியாம போய் சிக்கிக்காதாச்சு. என்டிகே மாதிரி பேப்பர் டைகர் கிடையாது. அவனுக்கு எல்லாம் ரியல் டைகர்ஸ். அவனுக்கு பொறுக்க முடியல. ஜனநாயக முறைப்படி இருக்கிறத வந்து தப்பு சொல்றீங்க. இங்கிலீஷ்ல பேசினுக்கிறானா கீழே இருந்து கத்துறானுங்க. ஏய் அவனுக்கு ஆச்ச தகிரோ இங்கிலீஷ்ல மாத்தாடத்தவனேன்னு. இவன் சம்பந்தமே இல்ல அவன் இங்கிலீஷ்ல உருட்டிருக்கான். கட்டத்துக்கு மேல இங்கிலீஷ்ல தெரியாதுன்னுட்டானுங்க அவனுக்கு. என்னடா நீ ஏன்டா அஜு யூனிஸ் பாய் இருக்காரு, அவரை கூட்டிட்டு போய் விடுறா, ஹிந்தியில பேசுவாரு. அவனுக்கு வந்து இங்க என்டிகே என்ன பண்ணுதாங்க அதான் பண்ணுவானுங்க. எங்களுக்கு உருதெல்லாம் ஓகேங்க, மத்த லாங்குவேஜ் தாங்க அந்த மாதிரி டைப் அவனுங்க. ஆனா போன் எல்லாம் விட்டு போறியாயோ நீ கிரேட்டியாயோ. எனக்கு இன்னும் கூட புரியலையா எப்படியா போன போய் விட்டு போற. விடு அது விடு. ஸ்பேஸ்ல வந்து சொன்னோம் பாத்தியா, அதுலயே பீட பிடிச்சிருச்சு எனக்கு. எனக்கு உனக்கு புரியல. போனு வாலெட் எல்லாம் விட்டு போற அளவுக்கு எப்பறா வரும்? இல்ல வாலெட் கூட பரவாயில்ல 2G ஒத்துக்கலாம். போனை விட்டு போய்க்கிறான் பாருங்க, அதான் ஹைலைட். இல்ல 2G சொந்தம் தெரியுமா, என் குட்டீஸை கூட்டு போறேன் மாமா பசங்களை. அவனை ஒரு பையனை எடுத்து வைக்க சொன்ன, எல்லாத்தையும் எடுத்துட்டு வைடா, நான் காரை வண்டி எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே மாமா அப்படின்ட்டு போனான். ஒத்துட்டான் குட்டி குஞ்சா. நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்ட்டு வாங்கி கொடுக்காம வேமா திருப்ப அவன் எப்ப கால் பண்ண செஞ்சிடறேன் இன்னைக்கு செஞ்சுட்டான். சொல்லிட்டேன் திட்டிக்கிட்டே வந்த வர வழி ஃபுல்லா. உன்னால பாரு எவ்வளவு வேஸ்ட் ஆச்சு, பெட்ரோல் கார் எல்லாமே போச்சா அப்படின்னு. ஏன் எதுக்கு வேற யாராவது மொபைலுக்கு அனுப்ப சொல்லி அவங்க மூலியமா போயிருக்க வேண்டியதானே? வீட்டுல ஆள் இல்லையா? இவன் கையில போன் நம்பர் எதுவுமே ஞாபகம் இல்ல எனக்கு. அதான்டா ஓ போன் நம்பர் இல்ல, ஒய்ஃப் நம்பர் எல்லாம் ஞாபகம் பண்ணி வச்சுக்க மாட்டியா? அப்பா நம்பர் எல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்க மாட்டியா? எனக்கு தான் மேரேஜ் ஆகலையா? இல்ல 2G அது கூட பரவாயில்ல. இவன் கிட்ட போன் இருந்தா தானே அனுப்புறதுக்கு. இல்லையா நீ பக்கத்துல யாராவது போன் நம்பர் கேட்டு சிச்சுவேஷன் சொல்லி உங்க நம்பருக்கு நம்ம இது திட்டு அனுப்ப சொல்றேன். ரொம்ப ஓவரா இருக்கும் 2G. இப்ப நான் சாப்பிடணும், பாப்கார்ன் தான் வாங்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. பார்க்கிங் கூட காசு இல்லை என்கிட்ட. பார்க்கிங் கூட காசு அப்படியே திரும்ப கார் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன வயசு அவனுக்கு? ஒரு 7-8 வயசு இருக்கும். பெரிய நல்ல மெச்சூர்டான பசங்க. பாதி வழியில இறக்கி விட்டு உக்காளிங்க நடந்து ஓடான்ட்டு வந்திருக்கீங்க. 7-8 வயசு 7 வயசு ஆச்சு. இதே வந்து பாவம் ஃபீல் ஆயிட்டானுங்க நைட்டு. இன்னைக்கு போறியா அஜு மறுபடியும்? இல்ல உன்னை தாண்டா மிதிக்கணும். ஆக்சுவலா சின்ன பசங்களை நம்பி உன் எசென்ஷியல்ஸ்ல விட்டு வந்திருக்கீங்க. உன்னை எதை கொண்டு மிதிக்கிறது? எங்க அப்பாவும் கேட்டாரு, இவன் ஒரு ஆள் இவன் கூட அனுப்புனீங்க பாத்தீங்களா அப்படி சொல்லிருப்பாருல. இவனுக்கெல்லாம் ஒண்ணுக்கு கையில புடிச்சு ஒண்ணு கடிக்கவே தெரியாது, இவனெல்லாம் வச்சுக்கிறீங்கன்னு இருப்பாரு. சொல்றா ரெட் சாட் தான் சொல்லணும். ரெட் சாட் நீங்க எப்படி வாயை தந்தவன போயிட்டாரியாயோ? சம்மந்தம் தெளிவா நீட்டா அந்த கொத்து போட்டுட்டு உட்காந்துக்கலாம். அவன் டெச்சாட மேல கூப்பிட்டதே ஐஎம்எஸ் ஏதாவது இழுத்து விடுவாரு, 2 பேரும் அப்யூஸ் பண்ணிக்குவாங்க, என்டர்டெயின்மெண்ட்லாம் தான் கூப்பிட்டா. ஐஎம்எஸ் அந்த ட்ராப்ல விலகல, வெயிட்ல. வந்து அப்பெல்லாம் இல்ல. நான் ரெட் கூட எத்தனை வருஷமா பேசியிருக்கேன். மொபைல்ல வீட்ல 30-60 மாம்ஸ். 30 மாம்ஸ் 60. யோ நீ டிராபிக்ல போயிருக்கியா? 30 கிலோமீட்டர் எங்க ஊரை பக்கத்துல இருந்து சத்தியம் தியேட்டருக்கு. நான் ஒரு வாட்டி ஒரு வேற பார்டர் கிராஸ் பண்ணி வேற சிம் வாங்கிட்டு 150 கிலோமீட்டர் போயிட்டேன். சிம் அங்க வச்சுட்டு சிம்ம வந்து அந்த வாங்கின கடையில வச்சுட்டேன். இல்லைன்னா காமெடின்னா 150 கிலோமீட்டர் போயிட்டு என்ன ஒண்ணு யோசிக்கும் போது. இப்போ நீங்க இந்த கேள்வி இவரை பார்த்து கேட்கலாம். என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா?
நான் கேட்டேன் உங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் சொன்னேன். நான் கேள்வி டச்சாரோட அப்பா சொல்லியிருப்பாரு. தெரியுண்டா நீ கோத்து விடுறேன்னு. அவரும் உழுக மாட்டாரு, நானும் உழுக மாட்டேன். நீ டெச்சாட்ட மேல ஏத்தி ஐஎம்எஸ் இன்னொன்னு டெச்சாட்டு அப்படிலாம் இல்ல. ஐஎம்எஸ் இன்னைக்கு பர்த்டே எங்க பேச மாட்டாருங்க அவரு. பர்த்டே அன்னைக்கு எல்லாம் அபியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. சிம்ம மாத்திட்டு திடீர்னு பார்த்தா நல்ல வேலை திடீர்னு அந்த டைம் ஞாபகம் வந்துச்சு. சிம் அப்புறம் திருப்பி 150 கிலோமீட்டர் திரும்ப ஓட்டு 300 கிலோமீட்டர் இங்க இருந்தீங்க. என்ன மம்சு பணக்காரன் போவ. ஆனா என்ன டிராபிக்லாம் எதுவும் இல்ல, உடனே வந்தாச்சு. டிராபிக் 60 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டினேன். விடு பரவாயில்ல விடு. பத்தாவதுக்கு உங்க அறிவாளர் எடுத்து வேற பாத்துட்டு வேற போனேன். எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு போன் திரும்ப கிடைச்சது. இல்லைன்னா அவ்வளவுதான், போன் தொலைஞ்சு போயிருக்கும். ஏன் அது பார்த்து திருடி இருப்பானுங்களா போன? சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்கல்ல முரசொலியா. சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்க அந்த பில்டிங் எல்லாம். ஹயாத்துக்கு பக்கத்துல பெருசா குட்டி கம்பெல்லாம் கட்டி அட்டகாசமா இருக்கு அந்த இடம். போனாரு நீங்களும் ரெடி பண்ண வேண்டியது தானே. ஏன் நாங்க உங்க கொள்ளையா அடிக்கிறோம் ரெடி பண்றதுக்கு? போயிட்டு போயிட்டு என்னமோ ஒரு பத்திரிக்கை ஒண்ணு இருக்குது. என்ன பத்திரிக்கை? தாமரப்பூ போட்டிருக்குங்க. வசந்த பவன். வசந்த பவனா? என்ன சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி? சாஸ்திரி போட்டு அந்த போட்டு இல்லடா, தாமரப்பூ போட்டு ஒரு 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 பத்திரிக்கை ஒண்ணு இருக்குன்னு. என்ன பத்திரிக்கை அது? தெரியல. ஐஎம்எஸ் தான் சொல்லணும். ஐஎம்எஸ் என்ன இது? வெறும் பிஜேபி நியூஸா வருமேடா. ஒரு வாங்க போற நீ இப்ப ஐஎம்எஸ் கையில அஜு. ஏங்க எந்த இடம் தெரியல. சரி இவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டேன். கமலாலயம் நினைக்கிறேன் அது. டக்ளஸ் பாத்துட்டீங்களா ரெட்சார்ட்? அவங்க இதுல என்ன குரூப் சண்டையெல்லாம் எப்ப முடியும் ரெட்சார்ட்? என்னாச்சு? நீங்க என்டிகே மாதிரி நீங்களும் மாச கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது பண்றது இப்பெல்லாம் புரியவே மாட்டேங்குது. யாரை கருணாநிதி திட்டினால, திராவிட திட்டினால டெல்சாட் விட்டுருவாரு. அவனுக்கு திட்டினது யார? அப்படின்லாம் விட முடியுமா? இல்ல யூனுஸ் பாய். இல்ல ஐஎம்எஸ் பிறந்த நாள் எல்லாரையும் ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு ரவுண்ட் போயிட்டு வரலாம்ல. ஏதோ போனா போகுதுன்னு இல்ல, ஏதோ போனா போகுதுன்னு திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணா இப்படி எல்லாம் பேசுவானுங்க அவங்க. அவன் வந்து சிஹெச்ல வந்து பயங்கரமா பேசிருக்கான் எல்லாத்தையும். அவன் விசிகால இருந்து கம்யூனிஸ்ட் அப்புறமா தான் இதுக்கு வந்திருக்கான்னு சொன்னேன். இவங்க எல்லாம் இப்ப நம்பவே இல்லை. எனக்கு இன்டர்நெட்ல நீ இது பண்ண பாக்குறியான்னு என்கிட்ட டிஸ்ட்ராக்ஸ் அன்னைக்கு சிரிச்சு பேசிட்டு அவங்க எங்களை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சு. அதாவது திமுக யாரும் தர்க்கம் பண்ணாம இருந்தாங்க. பிளாக் பேந்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன புக்கே படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு என்னடா இது என்னலாம் புதுசு. உனக்கு மாறன் பாண்டி தெரியுமா உன் கேங்ல? தெரியும். அவன் எல்லாம் போய் சொருகிட்டு இருப்பான், தூக்கி சொருகிட்டு இருப்பான் ஊபிஸ. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த ஊபிஸ் கேங்கு. என்ன ஏதோ அந்த மாறன் பாண்டியில நல்லா தானே எல்லா புக்ஸும் படிப்பேன். மனசாட்சியில மாறிடுவோம். சரி விடு. உனக்கு கேட்ட பத்தியா நான் என்ன சொல்றேன்? மாறன் பாண்டியன் இல்ல, சூரன் பாண்டியன். அது I am saying மாறன் பாண்டி only, not சூரன் பாண்டி. சூரன் பாண்டி விட்டுருங்க, அவனும் தூக்கி அந்த மாறன் கரெக்ட் ஞாபகம் இருக்கு. அந்த வெள்ளை அவங்கலாம் வந்து தூக்கி சொருகுவான். டெட்சாட்லாம் அடி வாங்கிட்டு இருப்பான் உட்காந்து. அந்த மாதிரி இந்த வீரா கீழே இருக்காரு பாத்தியா, வீரான்னு ஒருத்தர். அவங்கெல்லாம் வந்து ஒரு டைம்ல எல்லாம் வெறுப்பாய் ஜாய் சர்டிபிகேட் எல்லாம் போட்டாரு. வீராவெல்லாம் ஏன் வேணா அடிக்கலாம். நீ வீராவெல்லாம் ஒரு இது சொல்லாத. எனக்கு அதுதான் புரியல. நீ எல்லா டம்மி பீஸா சொல்றீங்க. யூனுஸ் பாய் வீரான்னு எல்லாத்தையும் அதுதான் என் கருத்தே. இவங்க எல்லாம் டம்மி பீஸ். பிளாக் பேந்தர் வந்த அப்புறம் தான் ஓரளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஏதோ பேச ஆரம்பிச்சானுங்க நான் சொல்றேன். இவங்களை எவனோ தூக்கி போட்டு அடிக்கலாம். அவன் பேசும்போது இவங்க அமைதியா வாயை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதனால இதா இருந்தது.
எங்க அவனை ஒரு தடவை எங்க கிட்ட பேச சொல்லு. அவன் திருப்பி பேசினா நீ திமுக இல்லன்னு அவன் அப்பவே ஆரம்பிச்சிருவான். அதனால இவங்க எல்லாம் அமைதியா மூடிட்டு இருந்தானே, வேற வழி இல்ல. எங்காவது நம்மளே திமுக இல்லைன்னு சொல்லிரும் போல நாய். ரொம்ப 4 விஷயம் பேசுறான், நமக்கு தெரியாதெல்லாம் சொல்றான், நம்ம அமைதியா இருந்துப்போம். கடைசியில தான் தெரியும் விட்டதெல்லாம் ஓல், குடிச்சதெல்லாம் கூழு, விட்டதெல்லாம் ஓல். சரி ஓகே, கிளம்புறேன். சரி குட்டி, கிளம்பு கிளம்பு. சரி பிறந்தநாள் அன்னைக்கு இருங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு. பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க எங்கேயாவது. அவரு ஃபன்னே இவங்களை போட்டு அடிக்கிறதான். இப்ப எல்லாம் ஊபிஸ் லீவ் விட்டுருக்காரு, டயர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு தலைவர். எலெக்ஷன் முடிச்சு இல்ல நடுவுல ஐஎம்எஸ் ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாங்க அதனாலதான் ஐடி காணும் போல. ஐஎம்எஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள காலம் இருக்கு. இல்ல நடுவுல அந்த நியூஸ் எனக்கும் வந்துச்சு, அதுக்குள்ள டிசேபிள் பண்ணிட்டு போயிட்டாரு ஆள் அக்கௌண்ட். ஐஎம்எஸ் அரெஸ்ட் பண்றது திமுக காரன் பண்ண மாட்டான். யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக காரன் தான் பண்ணுவோம். அந்த அளவுக்கு தலைவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு அவனை. ஈவினிங் ஸ்பேஸ் போறியா ஓசாய்? ஐரோலாம் கூட்டு வந்து நம்ம டாபிக் பத்தி பேசலாம். சும்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜப்பண்டி அதாவது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, என்ன அரெஸ்ட் பண்ணா நீங்க தான் வருவீங்கன்னு கிடையாது. யூனுஸ் பாய் எல்லாரும் வருவாங்க. என்ன செல்வாக்கு அந்த மாதிரி. இவர் அரசே பண்ண முடியாது கோஜி. அரெஸ்ட் பண்ணி ஒரு பேரை சொல்ல முடியுமா அவனுங்களா நியூஸ்ல? திமுக அரெஸ்ட் பண்ணிருச்சு இவரன்ட்டு. யூனுஸ் பாய் எல்லாம் எனக்காக தீ குளிப்பாரு தெரியுமா உங்களுக்கு? இல்ல அது ஒண்ணுதான் இவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணா இவரு முஸ்லீம்ன்றது வெளியே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அது வெளியே தெரிஞ்சது அது பெரிய நியூஸ் ஆயிரும். ஏன்னா ஒரு முஸ்லீம் பிஜேபிக்காக சண்டை போட்டு திமுக அபியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு போறாருன்னா அது ஒண்ணுதான் இவருக்கு பெரிய அட்வான்டேஜ். எனக்காக யூனுஸ் பாய் அந்த வேலூர் இப்ராஹிம் இருக்காருல்ல, வேலூர் இப்ராஹிமோ அந்த இன்னொருத்தர் இருக்காரு நம்ம இதுல, அவர் இன்னொரு பேர் என்ன, அவரும் நல்லா பேசுவாரு, யூடியூப்ல வருவாரு. அவங்க 2 பேரும் ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க அந்த பாட்காஸ்ட் மாதிரி ஏதோ வச்சு பேசும்போது, நீ ஏன் நியூஸ் இதுக்கெல்லாம் வர்றது இல்லைன்னு. அப்ப அந்த வேலூர் இப்ராஹிம் என்ன சொன்னாருன்னா, எல்லா கட்சிக்காரனுமே முஸ்லீம் பேச்சாளர்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவா உங்க டிபேட்ல வந்து பேசினா எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. நேரட்டிவ் என்னன்னா, முஸ்லீம்கே பிஜேபிக்கு ஆதரவா வந்து பேசினா இவங்க பரப்புறதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் எங்களை வந்து நியூஸ் இதுக்கெல்லாம் முதல்ல கூப்பிடுற மாதிரி இப்ப கூப்பிடுறது இல்லை அப்படின்னாரு. அதான் உண்மை. இல்ல இங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இவரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், இல்ல வெளியில பேச ஆரம்பிச்சதுக்கு. இல்ல அது கூட ஓகே. அதோட பெரிய ஒன்று நடந்தது. இந்த காங்கிரஸ்ல ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா, அதெல்லாம் அப்துல்லாவா இதயத்துல்லா அவரு காங்கிரஸ் ஒரு இடம் கூப்பிட்டாங்க. அவரு வந்து திமுக காட்டி என்னடா பார்த்தா அவர் பேரும் பதவிதான் காங்கிரஸ்ல இருக்காரு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா RSS காரரு. இதயத்துல்லா அந்த இதயத்துல்லா தானே இல்ல வேற ஒருத்தர் அந்த இந்த இதயத்துல்லா இல்ல, பழைய இதயத்துல்லா இல்ல, புதுசு இந்த யங். அவர் வந்து அந்த முஸ்லிம் அந்த RSSல ஒரு முஸ்லிம் மோர்ச்சா இருக்குல்ல, அவரு RSS முஸ்லீம் மோர்ச்சால இருந்தவரு. அவர் காங்கிரஸ்லயும் இருந்தாரு. அவர் காங்கிரஸ் நினைச்சு கூப்பிட்டானுங்க. இவன் நான் வந்தாலே எனக்கு திருப்பி இந்த அளவுக்கு சீக்கிரம் கூப்பிடுறீங்க. பேரை பார்த்து ஏமாறுறதா எல்லாம். ஒரு 5 வருஷத்துக்கு ஓட்டு வாங்க, மைனாரிட்டி ஓட்டை வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் உங்க ஓட்டை உடைக்கிறமா இல்லையான்னு பாருங்கடா. இப்பவே அவனுக்கு கல்றுச்சு. மதுரை முருகன் மாநாடுல எல்லாம் அள்ளு விட்டானுங்க. விஜய் வந்தப்பவே திமுக கொஞ்சம் டர் ஆயிட்டானுங்க. அடுத்தது நம்மளுக்கு தான் வருவான் அப்படின்னு. நம்ம ப்ராஜெக்ட் தான் போலாம் எம்எஸ் விஜய். எனக்குமே அந்த டவுட் முதல்ல இருந்துச்சு, அப்படியே லைட்டா கன்ஃபார்ம் ஆகுது. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. பாப்போம், எனக்கும் பாதி நம்பிக்கை தான். வெயிட் பண்ணி பாப்போம். சைமாண்டி நம்ம ப்ராஜெக்ட் தான் சொன்னாங்க, கடைசியில பார்த்தா அது வேற ப்ராஜெக்டா இருக்குது. வேலை பண்ணாரா இல்லையா? அதிமுக கூப்பிட்டு உட்கார வச்சானா இல்லையா?
அதான் பார்க்கணும்ல என்ஸு. உங்க டார்கெட் நாட்டிமா உட்கார வச்சுட்டாரு. எப்படி சொல்றாருன்னா ஒரு இளவு விடணும், அது எவன் விழுந்தா என்ன அப்படின்ற டூஜி. சரி டூஜி பாப்போம், நான் போயிட்டு தகவல் பார்த்துட்டு வரேன். ஏடா ஓடிடில வந்துருச்சாடா? டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஜாலியா பேசுறா, நீ பாட்டுல விட்டுட்டு போறாங்கற. நான் இப்பதான் தக்லைஃப் நிறைய தக்லைஃப் வந்துட்டு இவரு ஸ்டோரியாமே, கலைஞர் ஸ்டோரியாமே அது. அவன்ல நீ ரிஷாவ் ஸ்கைட் அடிக்க போறேன்னு தெரியுது. பிட்டு படம் பார்க்க அந்த மாதிரி சீன் எல்லாம் இன்னும் ரெண்டு தான் வரும். பிட்டு படம் பார்க்கிறதுக்கு ஐடியா பண்றான். அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுங்க, அஞ்சு வண்ண பூவே சூப்பரா இருக்கு. ஓ நிலாம ஓடுற பராமனும் நிலாவ தாண்டி பராரி போல தேனே வாடி. ஏகானந்தம் எல்லேதீரா ஏகானந்தம் மைக் அன்மியூட் பண்ணி. யோ பாயில்டு ரைஸ் சாப்பிடறதுனாலதான் பொண்ணுவே இது இது பச்சை ரா ரைஸ் சாப்பிடறதுனாலதான். அரிசியும் நல்லது இல்லைங்க, கோதுமை சாப்பிடுங்க. இன்னும் வரல, ஆர்டர் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. 36 மினிட்ஸ் ஆகுமா இன்னும். ஹெல்த்தி ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில ஹெல்த்தியா சாப்பிடுறோம். நான் ஒரு 3 வருஷமா இங்க இருக்கேன் ரோஜி, நீங்க 3 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீ வந்து சாப்பிடுறோம் நீ வந்து சாப்பிடுறோம். நான் பண்றேனா இல்லையா உன்ன மாதிரியா இருமா மாட மாதிரி. சொல்லுங்கக்கா. நாலுல இருந்து நான் 8 மணிக்கு தான் முடியுறேன். நம்ம ஊரே கிடையாது. நீங்க 10 மணிக்கு தூங்கிடுவேன்னு வருது. ஆனா வந்து அடுத்த நாள் 2:30 வரைக்கும் 10 மணிக்கு பஞ்சாயத்து ஸ்பேஸ் உட்கார்ந்துட்டு வந்துட்டு காதுகள் பாவம் முடியாம திடீர்னு காத்துல வந்துச்சுரா. அஜு நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. அஜுவா யார் சொன்னா? பாட்டு பேசல. யாரு பேரு சொல்லுங்க. அப்பலாம் சொல்ல மாட்டோம். பாட்டு பேசினாலே உங்களுக்கு புரியாதா உங்க ஃப்ரெண்ட் யாருன்னு? இல்லங்க ஆர்த்தி அக்கானா அவங்களுக்கு கொஞ்சம் காது சரியா கேட்காதுங்க. இல்ல அன்னைக்கு நாங்க வெயிட் பண்ணோம், ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. நீங்க நல்லா பாடுவீங்களா? இல்ல 4-5 கிளம்பி வந்துருக்கு. சொன்னது ஆர்த்தி அக்கா வந்தா வெரி சாரி, அவங்க ஹியரிங் அன்னைக்கு போட்டிருக்க மாட்டாங்க. இல்ல அத ப்ரூவ் பண்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாட்டு பாடுவீங்க. பிரச்சனை இல்ல, இந்த வெண்டைக்காயை தொடச்சு அரியிறது தான் கடுப்பா இருக்குது. ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க பேசாம, எதுக்கு தேவையில்லாம சமைக்கிறீங்க? நான் முதல்ல அப்படிதானே பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தேன். அது என்ன இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுறது தான் நல்லது, ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது நல்லது இல்ல. சாஸ்திரம் ஃபுட் டிஸ்ப்ளேன்னு போட்டுருக்கேன். இவரு கூட நல்லா பாட்டு பாடுவாருங்க. இவரோட சிக்னேச்சர் சாங் சொல்லி யாரு? நீங்க தான். யாரு? என்னதான் இந்த பொண்டாட்டி பாட்டு பாடுவீங்களே, பொண்டாட்டி வப்பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவீங்களே. ஜி அப்பலாம் நான் பாடுனே. ஒரு படத்துல பாண்டியன் பாடுவான்ல, ரொம்ப லேட்டா ஒரு படம் நடிச்சான்ல, கிழக்கு சீமையா இல்ல ஏதோ ஒரு படம், அதுல பாட்டு பாடுவான் பாண்டி. இந்த பாட்டு தான் பாடுவாரு. அந்த மாதிரி பாட்டுலாம் எனக்கு ஆமா, அந்த மாதிரி பாட்டுலாம் எனக்கு தெரியாதுன்னு. இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் இவருக்கு தெரியும். எப்ப பாட சொன்னாலும் இந்த பொண்டாட்டி வப்பாட்டி 4 பேரு வந்தாங்கன்னு பாடுவாரு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே நான் பாடுன்னு சொல்லலாம். வீரா வாங்க வீரா, மேல வாங்க வீரா, போர் அடிக்குது. சங்க தலைவியெல்லாம் வந்துக்கிறாங்க, வேலை ஏத்தியா அஜு? கமலஜி எல்லாம் வந்துக்கிறாங்க. வீராவா அவனை வச்சு ஏதோ காவல மீட் பண்ணானீங்க, மறந்துட்டேன். என்ன தின்னாரு? திங்கல மிதிச்சுக்கிட்டு இருந்தானுங்க சும்மா குரூப்ல அப்படின்னு. நான் தான் ஸ்பேஸ் போனேன், பயங்கர சண்டை. நைட் மறுபடியும் போடுவானுங்க, வெயிட் பண்ணுங்க. நைட் ஜாலியா இருக்கும். எப்படி அந்த ஸ்பேஸ்ல சண்டை வந்துட்டு?
அவன் அப்படிதான் 4 பயங்கர ப்ராப்ளம். அப்பா கேட்கவே பயமா இருந்தது அந்த இன்ஃபர்மேஷன். அதே மாதிரிதான் அந்த இன்னொரு டீம்ல பார்த்தோம்ல, அதே சண்டை தான் இங்கேயும். கிருஷ்ணாஜி கூட எந்த ஸ்பேஸ் வேணாலும் எனக்கு நேத்து தான் பூந்துடுறாங்க. தெரியும் சேவல் அதிகாரமெல்லாம் கூப்பிட்டு யார் group ல எந்த என்ன ஸ்பே நான் கூட இருந்தா ஏதோ இவன் நினைச்சேன். எந்த யார் ஸ்பேஸ் போனாலும் இவங்க இருக்கிறாங்கவா. அன்னைக்கு ரஜினிகாந்த் ஸ்பேஸ்ல இருந்தாங்க. இல்லப்பா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு வரேனா அடிச்சுக்கிறானே கடைசி வரைக்கும் தெரியாம போச்சு. கேட்டா நாங்க திமுக காப்பாத்துறதுக்காக அடிச்சுக்கிறாங்கிறானுங்க. அவன் போட்டு தாழ்ச்சினுங்கிறாரு கபிலன் டிவிக்கவே. அந்த ஸ்பேஸ்ல பார்த்தாலும் இவங்க உட்காந்துருக்காங்க. சண்டை போட்டா நல்லா தானே இருக்கு, கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆஹா இந்த குரூப்ல சண்டை வந்துட்டா, ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு. இதுல இடையிடையே வேற நம்மள கடிச்சுக்கிறானுங்க. பாரு 2G இருக்கான், ஜானி பாய் இருக்கான், ரெக்கார்டு பண்ணுவான். வேற பொழப்பும் சரியில்லை, இவன் இவ்வளவு உட்காந்துட்டு ரெக்கார்டு பண்றதா மேல வந்து. நீ அப்படியே கம்மா கம்மான ஆந்திரா ஸ்டைல் கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிடுறோம். இன்னைக்கு நைட்டு வாயாச்சு அந்த ஸ்பேஸ்க்கு. நான் மேல போய் கனடால பேசுறேன். எல்லாம் எனக்கு என்னோட குரு நீ தானிடுறேன். இல்ல மாம்ஸ், ஆக்சுவலா ஆதரவா தான் பேச போச்சுதான் போன மாம்ஸ். அவங்க வந்து இந்த சிவா நாய் பண்ணதுனால அவனுக்கு தமிழ்ல பேர் வச்சோன்னு அவன் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்னும் ஒரு தமிழ் பேர் வச்சு ஏத்துனீங்கன்னா நான் அவங்க சீமா திட்டு வந்துட்டு ஓஸ்டே திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு சிவா நாய் டார்ச்சர் பண்ணிருக்கான் அவங்கள. அசிங்கப்படுத்துறான் தமிழர்களை. பேன் பண்ணுங்க அந்த நாயெல்லாம் பேச விட்டு. ஏய் ஆனா ஒரு ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்குதியா அஜு. நைட்ல எல்லாம் போய் யாரா மிஸ்டர் சிவாவா? ஆமாங்க, பைத்தியம். தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறான் பேசினானுங்க. அந்த பைத்தியத்து கூட பேசி வேற எந்த தமிழ்காரன் வந்தாலும் மேல ஏதாவதுன்ற முடிவுக்கு வந்துட்டானுங்க. என்ன வேற இறக்கி விட்டானுங்க. இன்னொரு ஒரு தமிழ்காரன் நவர் அப்படின்னு இறக்கிட்டானுங்க. ஒராட்டி இப்படிதான் 2G நைட்ல அந்த பிளாட் அர்த் சொசைட்டி ஸ்பேஸ்ல போய் சிக்கிக்கணும் 2G ஒராட்டி. இன்னொன்னு கதை அடிக்கிறானுங்க. வேர்ல்ட் இஸ் பிளாட், இட் இஸ் ஆல் தி அதர் செலஸ்டியல் பாடிஸ் ஆர் சரௌண்டிங் அஸ், வி ஆர் நாட் சரௌண்டிங் தம்ன்ட்டு ப்ரூஃப் எல்லாம் எடுத்து போடுறானுங்க. யாரா நீங்களா? கொஞ்ச நாள் இந்த பிளாட் அசோசியேஷன்லாம் ஸ்ட்ராங் ஆகல பெங்களூர்ல. அவனுக்கு மட்டும் ஸ்ட்ராங் ஆகி எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பிச்சானே இவன் ஆர்கனைஸ் பண்ணி பெங்களூர்ல ஒரு கர்நாடகாரன் கூட MP MLA ஆக மாட்டான். அவ்வளோ பாப்புலேஷன் மாறிடுச்சு பெங்களூர்ல. இல்ல இப்பயே 50-50ன்றானுங்களே. அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர் 50 தாண்டிச்சு. கன்னடா வந்து எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் 40% கூட இருக்காது. அவன் முக்கால்வாசி இந்த பிளாட் அசோசியேஷன் அவனுக்கெல்லாம் வந்து இந்த ஓட்டுக்கெல்லாம் வரமாட்டானுங்க. அவன் அதில் ஜாலியா பிளாட்டுக்குள்ள அவனுக்கு மெயின் எலெக்ஷனு அந்த பிளாட் அசோசியேஷன் எலெக்ஷன் தான் இப்போ ரத்தம் சதயமா பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரிஜினல் எலெக்ஷனுக்கு வர மாட்டானுங்க அவனுங்க. டிஸ்ட்ரிக்ட் டேப்ல வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறான் மூவி டிக்கெட்ஸ்க்கு. ஆமாடா, சாப்பிட்றதுக்குமே நல்லா கொடுக்குறான். ஆக்சுவலா 2 பேர் போற ஆர்டர் இருந்தா ஆல்மோஸ்ட் 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறானுங்க. அதுல இருந்து புக் பண்ணிட்டு போய் சாப்பிடுவோம். ஏன் இன்னைக்கு புக் பண்ணிட்டு போலான்னு மறுபடியும் ஜொமேட்டோல ஒரு ஆர்டர் போட்டேன். 150 rupees கூப்பன் வந்துச்சு ஜுராசிக் பார்க் மூவிக்கு. சரி நான் மட்டும் போய் பார்த்து வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அது ஒரு சீட்டுக்கெல்லாம் அந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். அந்த பையனை ஏமாத்திட்டு போறேன். இல்ல ஒரு சீட்டுக்கெல்லாம் ஆஃபர் அப்ளிகபிள் ஆகாது. மினிமம் 2 சீட்ஸ் புக் பண்ணணும். 300 ரூபாயா? 2 சீட் 300 ரூபாயா? மினிமம் 300 ரூபாய் புக் பண்ணணும். ஒன்னு செய் 2 புக் பண்ணிட்டு அங்க போய் யாராவது பிளாக்ல வச்சிருக்காங்க. எவனுமே இல்ல தியேட்டர்ல, காலியா இருக்கு தியேட்டர். F1 கொடுக்க மாட்டானே பிச்சைக்கார பசங்க. Amazon Prime யூஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு இன்னும் 9500 அது மொக்கையா தான் இருக்கு ஜுராசிக். ஒன்னும் பெருசாலாம் கிடையாது. எது டூஜி F1 சொல்றீங்களா? இல்ல ஜுராசிக் தான். அது என்ன அவ பேர் என்ன? ஸ்கார்லெட் ஜான்சன் பிளாக் விடோல நடிச்சால. அவளை பாக்குறதுக்காக வேணா போலாம். ஏய் F1 சூப்பரா இருக்குதா ஜோ. இருக்கிற ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்லயே அழகான ஆக்ட்ரஸ் ஒருத்தியா. F1 720க்கு இருக்கு. ஹைலி ரெக்கமெண்டட். சூப்பரா இருக்கு படம்.
அப்படியா? செம்மையாகுது 2G. ஆச்சுன்னா ஐமேக்ஸ்ல இன்னைக்கு night பாருங்க, போய் இன்னும் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ஐமேக்ஸ் தான் நான் பார்ப்பேன். நல்லா இந்த மாதிரி இது இம்பாக்ட் இருக்குதுன்னா ஐமேக்ஸ் தான். 3D மொக்கையா இருக்குது ஆக்சுவலா. ஏங்க F1 3D இல்ல. F1 3D இல்ல 2G. ஜஸ்ட் ஷார்ட் இன் ஐமேக்ஸ். இல்லையா? ஓகே 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 ஃபோனுக்கு இருக்கு டிக்கெட் எவ்வளோ? 2 டிக்கெட்டு 367 ரூபா. 428 ரூபாயா உம்மால? ஜிஎஸ்டி 62 ரூபா 2G. 18% ஜிஎஸ்டி இருக்குல்ல. மக்கள் வந்து நிம்மதியா சினிமா கூட பார்க்க முடியல. நீங்க பார்த்து போடுங்க போதும், வீட்டுல உட்காந்து சமைச்சிட்டு இப்போ பைரசியை நீங்களே ஊக்குவிக்கிறீங்க.